மார்னிங் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி எதை பார்க்க போகிறோம்னா கம்பெனி கணக்கு பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி கணக்கில் வந்து 2024 மார்ச் 31 கணக்கு பார்க்க போகிறோம். அது யூனிவர்சிட்டி உள்ள பேப்பரில் பார்க்க போகிறோம். சரியா, ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டாக பாருங்கள் என்னென்ன சொல்கிறாங்க. அதை பார்த்த பிறகு என்ன செய்ய போகிறீங்கன்னா என்ன வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்க போகிறேன். ஸோ அந்த ரிக்வஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, ஸோ பேப்பர் இருந்தால் பேப்பரில் பார்த்துக்கொள்ள இருக்கும். அது என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, prepare the statement of profit or loss other comprehensive income for the 31st March 2024. அது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தமிழில் பார்க்க போனால் வருமானம் போட்டு கேட்குறாங்க. மொத்த முற்றடக்க வருமானம் போட்டு கேட்குறாங்க. அதை நம்ம தமிழில் படிச்சிருக்கோம். இப்போ ஃபுல்லாக என்ன செய்ய போகிறோம்னா இங்கிலீஷில் பார்க்க போகிறோம். இப்போ இங்கிலீஷில் பார்க்கும்போது ஒன்றாவது என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இன்கம் ஸ்டேட்மெண்ட், அதாவது ப்ராஃபிட்டோ லாபமாக இருக்கலாம் நட்டமாக இருக்கலாம், மொத்த முற்றடக்கப்பட வருமானம் போட்டு கேட்குறாங்க. ஃபைனான்ஷியல் பொசிஷன் கேட்குறாங்க. எப்போது கேட்குறாங்கன்னா 31st March 2024 கேட்குறாங்க. அதே மாதிரி சேஞ்ச் இன் ஈக்விட்டி கேட்குறாங்க. இது மூணு தான் ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. இதை தவிர்த்து நீங்கள் என்ன ஒரு அட்டை அடிக்க போகிறீங்கன்னா நோட் நம்பர் 4 ப்ராஃபிட் பிளான் இக்விப்மெண்ட் அடிக்க போகிறீங்க. இதை பார்த்தீங்கன்னா கேட்டுக்க மாட்டாங்க. ஒரு எக்ஸாம் பேப்பரில் கேட்டுக்க மாட்டாங்க. நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளணும். ஓகேவா? ஸோ கேள்விக்கு ஏற்ற மாதிரி செஞ்சீங்கன்னா அவரையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் டைம் நீங்கள் சேவ் பண்ணணும்னா என்ன செய்யணும்னா, இந்த ஃபார்மெட்டை கிரியேட் பண்ணுறதோட இந்த வேக்கிங் நம்பர் நோட் நம்பர் எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்னா எழுதிட்டு போயிடணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நோட் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் பிளான் எக்யூப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா செய்யறதுனா இது மாறாது. இந்த டிஸ்கிரிப்ஷனில் காணப்படுறது அது மாறாது. இதே என்ன செஞ்சீங்க, இதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதையும் ஃபார்மெட் அடிக்கும்போது இதையும் நீங்கள் அடிச்சு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைனான்ஷியல் பொசிஷன் காணப்படுகின்ற இதாவது என்ன செஞ்சு கொள்ளலாம், இதையும் என்ன செய்யலாம் நோட் பண்ணி கொள்ளலாம். இதுவும் மாறாது. அதே மாதிரி சேஞ்ச் இன் ஈக்விட்டிலையும் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து மாற்றம் அடையாது. அதே மாதிரி ப்ராஃபிட் ஆர் லாஸ் அதர் கம்பெனி இன்கம்ஸில் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா மாற்றம் அடையாது. நான் இந்த இடத்துல எடிங் போடலை. ஸோ இந்த இடத்துல எடிங் என்ன போட போகிறீங்கன்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் அதர் கம்பெனி இன்கம் போடுறது 31st March 2024. இந்த இடத்துல போடும்போது முக்கியமான சொற்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா எடிங் எழுதிட்டு எஸ் எட்டுன்றது போடணும். இந்த எஸ் எட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு சொற்பதமாக காணப்படும். ஸோ இது அவர்கிட்ட நீங்கள் போட்டீங்கன்னா ஃபார்மெட் ஃபுல்லாக முடிவடைஞ்சிடும். இதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறோம், ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்ம செய்ய போகிறோம். அப்போ கணக்கு செய்யும் போது எதுலேருந்து ஆரம்பிக்க போகிறோம்னா எடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஆரம்பிக்க போகிறோம். அப்போ எடிஷனல் இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் முதலாவது வாரம் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பிறகு தான் எனி அட்ஜஸ்ட்மெண்ட் வரக்கூடியதாக காணப்படும். அப்போ இந்த பேப்பர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றாவது கேள்வி யாருன்னு பார்த்தீங்கன்னா சில பாருங்க எட்டியும் பாருங்க, the following statement trial balance was extracted from the according record of Clothes PLC manufacturing company as at 31st March 2024. அப்போ Clothes PLCல மேனுஃபேக்சரிங் கம்பெனி காணப்படுது. அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் உள்ள இன்ஃபர்மேஷன் ஃபைனான்ஷியல் பொசிஷன் ட்ரையல் பேலன்ஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க. ட்ரையல் பேலன்ஸை கொடுத்துட்டு எடிஷனல் இன்ஃபர்மேஷனை பாருங்க. ஒன்றாவது இன்ஃபர்மேஷன் என்ன சொல்றாங்கன்னா இந்த பிசிக்கல் இன்வென்ட்ரி, அதாவது இன்வென்ட்ரி பற்றி சொல்ல போகிறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுலையும் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் காணப்படுது. ஒவ்வொரு கணக்குலையும் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வரக்கூடியதாக காணப்படும்னா இந்த இன்வென்ட்ரி என்பது வந்து வரக்கூடியதாக காணப்படும். இந்த இன்வென்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இலவ செய்யக்கூடிய ஒரு முறை காணப்படுது. விலையும் கொள்ளணும் ரெண்டு முறையில் வரக்கூடியதாக காணப்படும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்லோவிங் முறையில் வரக்கூடியதாக காணப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று நெட் பேலன்ஸ் வரக்கூடியதாக காணப்படும். இதில் ஸ்லோவிங் மெத்தடில் வந்துச்சுன்னா ரெண்டு இதில் வரக்கூடியதாக இருக்கும். ஸ்லோவிங்கில் பாருங்கள் ரெண்டு வரக்கூடியதாக இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா கொஸ்ட் காணப்படும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் காணப்படும். ஒன்று கொஸ்ட்டும் இன்னொன்று செல்லிங் ப்ரைஸும். இந்த கேள்வியை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா the physical inventory at the year ended removed that is inventory include for the cost of slow moving inventory. அது என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டு அந்த கோஸ்ட் ஆஃப் சேல்ஸ் இருக்குதானே, அந்த கோஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து என்ன இன்வென்ட்ரி உள்ளடக்கிஇருக்குன்னா ஸ்லோ மூவிங் இன்வென்ட்ரி உள்ளடக்கிருக்கா. இது பார்த்தீங்கன்னா நிறுவனத்துடைய கொள்கை இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்லோ மூவிங் இன்வென்ட்ரியில் டோட்டல் அமௌண்ட் சொல்கிறாங்க 1000 ரூபாய் சொல்கிறாங்க. 3 சைடு நீக்கி 1 மில்லியன் சொல்கிறாங்க. இந்த 1 மில்லியனுடைய அந்த ஸ்லோ மூவிங் இன்வென்ட்ரியுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ காணப்படுதா 800 மில்லியன் காணப்படுதான். என்ன சொல்கிறாங்கன்னா 1000 காணப்படுது. அதனுடைய கோஸ்ட் வந்து 1000 காணப்படுது. அதுக்கு செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 800 காணப்படுது. இது எது கொடுத்துருக்காங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். எங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம்னா இன்வென்ட்ரி வேக்கிங் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரியில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி கோஸ்ட் ஆஃப் சேல்ஸ்லேயே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்ட் ஆஃப் சேல்ஸில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கோஸ்ட் ஆஃப் சேல்ஸ் செஞ்சுருப்போம்னா ஓப்பனிங் இன்வென்ட்ரி ப்ளஸ் பேச்சஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கரிங் இன்வெஸ்ட் அதெல்லாம் கூட்டிட்டு எதை கழிச்சிருப்பீங்கன்னா க்ளோசிங் இன்வென்ட்ரி கழிச்சிருப்பீங்க. அந்த க்ளோசிங் இன்வென்ட்ரி எது உள்ளடங்கியிருக்கு, அந்த 1000 வந்து உள்ளடங்கிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1000 இன்வென்ட்ரி வந்து உள்ளடங்கி இருந்தா க்ளோசிங் ஸ்டாக் வந்து குறைவடைஞ்சா என்ன கூட போகுதுன்னா இந்த கோஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து அதிகரிக்க போகுது. அப்போ என்ன செய்ய போறோம்னா கோஸ்ட் ஆஃப் சேல்ஸோட இந்த கோஸ்ட்டை நம்ம கூட்ட போறோம். ஏன்னா இன்வென்ட்ரி க்ளோசிங் இன்வென்ட்ரி அதிகரிச்சா
காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் என்ன செய்ய போகுது, அதிகரிக்க போகுது. ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸில் பார்த்தீங்கன்னா எதை கூட்ட போகிறோம்னா இன்வென்ட்ரி கோஸ்ட்னு 1000 கூட்ட போகிறோம். அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 1000 பெறுமதியானது அது விற்பனை செய்யக்கூடிய விலை எவ்வளோ காணப்படுதா 800னா, அப்போ அது உண்மையான ப்ரைஸ் எவ்வளோ காணப்படும் 800 தான். அப்போ 800 பார்த்தீங்கன்னா செல்லிங் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து மறுபடி குறைவடையக்கூடியதாக காணப்படும். அப்போ இந்த இதில் செய்யப்படும் கழிக்க போகிறோம். சரி, இந்த இடத்துல காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் நம்ம என்ன செய்யறோம்னா 1000 நம்ம கூட்டுறோம். 1000 கூட்டிட்டு எதை கழிக்கிறோம்னா 800 கழிக்கிறோம். இது அப்படி மாறி எங்க செய்ய போறீங்கன்னா இன்வென்ட்ரியில செய்ய போறீங்க. இப்போ இன்வென்ட்ரியில என்ன செய்ய போறீங்கன்னா 1000 கழிச்சிட்டு 800 கூட்ட போறீங்க. இப்போ அதை விற்பனை செஞ்ச எவ்வளவு நிறுவனத்துக்கு காசா கிடைக்க போதும் பார்த்தீங்கன்னா 800 மட்டும் தான் கிடைக்க. விற்பனை செய்யல அதுல பெருமதியை சொல்றாங்க. அப்ப என்ன செய்யப்படுமா, வேக்கிங் நம்பர் 6 இன்வென்ட்ரியில பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கும். இந்த ஓப்பனிங் பேலன்ஸோட எதை கூட்ட போறோம்னா செல்லிங் பிரைஸை கூட்ட போறோம். செல்லிங் பிரைஸ் எவ்வளவு காணப்படுது 800 காணப்படுது. செல்லிங் பிரைஸ் 800 கூட்டிட்டு கோஸ்ட் வந்து எவ்வளவு காணப்படுது 1000 காணப்படுது. அந்த 1000 என்ன செய்ய போறோம்னா அந்த இடத்துல கழிக்க போறோம். ஓகேவா, அப்போ ஒன்னாவது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் முடிஞ்சு. அடுத்து ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டாவது எதோட தொடரப்பட்டுனா இந்த ப்ராப்பர்ட்டி பிளான் அண்ட் எக்யூப்மெண்டோட தொடரப்பட்டது. அதிகமான செம்மையாக்கம் எதில் வரக்கூடியதாக காணப்படுமா, அந்த ப்ராஃபிட் பிளான் அண்ட் எக்யூப்மெண்ட்ல வந்து அதிகமாக வரக்கூடியதாக காணப்படும். இந்த ப்ராஃபிட் பிளான் எக்யூப்மெண்ட்ல வந்து நீங்க சார்ட்டை கிரியேட் பண்ணும்போது இது மாறாது, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த டிஸ்கிரிப்ஷன்ல காணப்பட்டது வந்து மாறாது, இது நீங்க மாத்திக்கொள்ளலாம். ஓப்பனிங் பேலன்ஸ் இது மேலும் பார்த்தீங்கன்னா கொள்வனம் தொடர்பாக வரப்படுகின்ற செயற்பாடாக இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன், தமிழ் சொன்னோம்னா பெருமானத்தையோட தொடரப்பட்டதாக காணப்படும். அதை என்ன செய்யணும், இந்த இடத்துல பதிவு செய்ய போறோம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை காணப்படுதுன்னா இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் லேண்ட், பில்டிங், மோட்டார் வெஹிக்கிள், அதே பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பிளான், ஃபர்னிச்சர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒஃபிஷியல் எக்யூப்மெண்ட்டும் காணப்படுது. இதெல்லாம் செய்யப்படணும், இந்த இடத்துல பதிவு செஞ்சுட்டோம். சரியா, இப்போ அது ஒன்றாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா இந்த கம்பெனி ஃபாலோவிங் ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் ஃபார் தி டிப்ரிசியேஷன். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் கம்பெனி என்ன செய்யுதுன்னா இந்த ப்ராஃபிட் பிளான் எக்யூப்மெண்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் என்ன செய்யுதுன்னா பெருமானத்தையும் செய்து சொல்றாங்க, டிப்ரிசியேஷன் செய்து சொல்றாங்க. The depreciation for the manufactured plant should be changed to the cost of sales expense. அப்ப என்ன சொல்றாங்கன்னா இதுல அடுத்த இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க, முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த மேனுஃபேக்சர் பிளான்ட் இருக்க இந்த மேனுஃபேக்சர் பிளான்ட்டோட டிப்ரிசியேஷன் வந்து எங்க பதிவு சொல்லியிருக்காங்கன்னா இந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து காஸ்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஸ்ல வந்து பதிவு செய்ய சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் எங்க பதிவு செய்ய முடியாதுன்னா இந்த வேக்கிங் நம்பர் எக்னிசியேஷன் கோஸ்ட்ல பதிவு செய்ய முடியாது. ஏன் அவங்க கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எங்க பதிவு செய்ய சொல்லியிருக்காங்கன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ல வந்து பதிவு செய்ய சொல்லியிருக்காங்க. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ல வந்து அதனுடைய நம்ம தேவை கண்டுபிடிச்சு பதிவு செய்ய போறோம். சரி, அடுத்து சொல்றாங்க பாருங்க, தொடர்ச்சி வாட்சி பாருங்க. There are no revalued value of the property, plant and equipment. The companies சரியா, இந்த கம்பெனியோட ரீவேல்யூவேஷன் பத்தி டிப்ரிசியேஷன் பத்தி அது கீழோட அந்த அட்டவணை சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த அட்டவணையில் பாருங்க, டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்காங்க, அடுத்து காஸ்ட் ரீவேல்யூவேட்டட் அமௌண்ட் சொல்லியிருக்காங்க 31 மார்ச் 2024. அதே அடுத்து சொல்லியிருக்காங்க, அடுத்த சார்ட்ல அக்குமுலேட்டட் டிப்ரிசியேஷன் சொல்லியிருக்காங்க பெஸ்ட் ஆஃப் ஏப்ரல் 2023. அடுத்து யூஸ்ஃபுல் லைஃப் டைம் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சார்ட் வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்னா ப்ரிப்பேர் பண்ண போறோம், இந்த ப்ராஃபிட் பிளான் எக்யூப்மெண்ட் அதாவது செய்ய போறோம். அதில் ஒன்றாவது இன்ஃபர்மேஷன் பாருங்க. இதில் ஒன்றாவது என்ன சொல்றாங்கன்னா லேண்ட், பில்டிங், மேனுஃபேக்சர் பிளான்ட், மோட்டார் வெஹிக்கிள், ஃபர்னிச்சர், ஒஃபிஷியல் எக்யூப்மெண்ட். இந்த அமௌண்ட்டை தயார் செஞ்சது ஆரம்பத்தில் இந்த இதில் பதிவு செய்திடாதீங்க. ஏன்னா சம்டைம் கீழே இருந்து மேலே செஞ்சுட்டு போக வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். அதனால பார்த்தீங்கன்னா கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் வாச்சிட்டு என்ன செய்யணும், கடைசி அந்த வந்து ஓப்பனிங் பேலன்ஸை பதிவு செய்யுங்க. அதில் ஒன்றாவது என்ன சொல்றாங்கன்னா the land of the company were revalued from the first time 20 million 31st March 2024. No entry were made these books account of this record. அப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த லேண்ட் இருக்குது, இந்த லேண்ட் வந்து எப்போ ரீவேல்யூவேஷன் பண்றாங்கன்னா 2024 மார்ச் 31st என்ன செய்யறாங்கன்னா ரீவேல்யூவேஷன் பண்றாங்க. இது பார்த்தீங்கன்னா கணக்கு நிறுவனம் வந்து கணக்கு செஞ்சு முடிக்கப்படுகின்ற ரிப்போர்ட்டிங் டேட்டா இருக்கும். அப்போ பிகினிங் டேட் பார்த்தீங்கன்னா 2023 ஏப்ரல் ஃபர்ஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெண்டு டேட் ரொம்ப முக்கியமானது. இந்த ரீவேல்யூவேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டேட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டாக காணப்படும். அப்போ இதில் பாருங்க, இந்த லேண்ட் வந்து எப்போ ரீவேல்யூவேஷன் பண்ணுறாங்கன்னா இந்த டேட்டில் வந்து ரீவேல்யூவேஷன் பண்ணுறாங்க. அப்போ இந்த டேட்டில் ரீவேல்யூவேஷன் பண்ணலாம், அதாவது வருட ஆரம்பமாக இருக்கலாம், வருட இறுதியாக இருக்கலாம், பிகினிங்காக இருக்கலாம், ரிப்போர்ட்டிங் டேட்டாக இருக்கலாம். எந்த டேட்டில் ரீவேல்யூவேஷன் சொல்கிறாங்களோ அந்த ரீவேல்யூவேஷன் அமௌண்ட் என்ன செய்ய போறீங்கன்னா இந்த இடத்துல பதிவு செய்ய போறீங்க. எவ்வளோத்துல பதிவு செய்ய போறீங்கன்னா இந்த இடத்துல பேலன்ஸில் பதிவு செய்ய போறீங்க 20,000. சரியா, அது ஓப்பனிங் அது ஆரம்பத்தில் வட்டமாக இருக்கலாம், அதே மாதிரி முடிவடையும் திகதியாக இருக்கலாம். எந்த திகதியாக இருந்தாலும் பரவாயில்ல. அதே மாதிரி அது முதலாவது தடையாக இருக்கலாம், இரண்டாவது தடையாக இருக்கலாம்,
எதாக இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லப்படுகின்ற அந்த ரீவேல்யூவேஷன் அமௌண்ட் நம்ம என்ன செய்ய போறோம்னா அந்த பேலன்ஸில் பதிவு செய்ய போகிறோம். அதாவது இந்த டிப்ரிசியேஷனுக்கு மேலுள்ள இந்த கோட்டில் வந்து பதிவு செய்யப்படும். பதிவு செய்த பிறகு என்ன செய்ய போறீங்க, இப்போ லேண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டிப்ரிசியேஷன் செய்ய மாட்டோம். ஸோ டிரெக்டாக மேலுள்ள சார்ட்டில் போய் பாருங்க, 2வது சார்ட்டில் சொல்லியிருப்பாங்க இந்த லேண்டுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் சொல்லியிருப்பாங்க எவ்வளோ, 25,000 சொல்லியிருப்பாங்க. சரியா? இப்போ இந்த ரீவேல்யூவேஷன்னா என்ன பெஸ்ட்டாக விலையும் கொள்ளுங்க. ரீவேல்யூவேஷன்னா ஒரு பொருளை வந்து நம்ம வாங்கியிருப்போம், முன்னுக்கே நம்ம வாங்கியிருப்போம். வாங்கப்பட்ட பொருளை வந்து இப்போ போய் நம்ம கேட்க போகிறோம், இந்த பொருளை விற்பனை செய்தால் எவ்வளோ காசு கிடைக்க போகுது, இந்த ஒரு பொருளை நம்ம விற்பனை செய்தால் எவ்வளோ காசு கிடைக்க போகுது. உதாரணத்துக்கு ஒரு ஃபோன் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ உங்களுக்கு அவசரமாக காசு தேவைப்பட போகுது, ஒரு சாம்சங் ஃபோன் வச்சுருக்கீங்க. இப்போ போய் கேட்குறீங்க, இன்னைக்கு கடையில் போய் கேட்குறீங்க இந்த ஃபோனை விற்பனை செஞ்சால் எவ்வளோ காசு கிடைக்க போகுது. அதை தான் நான் சொல்கிறாங்க ரீவேல்யூவேஷன், மறுபடியும் மீள் மதிப்பீடு செய்யறாங்க. மீள் மதிப்பீடு செய்ய போது பாருங்க, இந்த லேண்டை ஆரம்பத்துடைய பெருமதி பார்த்தீங்கன்னா 25,000. இப்போ போய் கேட்குறாங்க, மார்க்கெட்டில் கேட்குறாங்க இந்த லேண்டை விற்பனை செஞ்சு எவ்வளோ போகுதுன்னு, 20,000 தான் போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்க 25,000 பெருமதியானது வந்து 20,000 நம்ம விற்பனை செய்தால் நிறுவனத்தில் இருக்கும்போது லொஸ்ஸாக இருக்க போகுது. இந்த இடத்துல என்னது லொஸ்ன்னு நம்ம பயன்படுத்த மாட்டோம். என்ன பயன்படுத்தணும், டெபிசிட்னு பயன்படுத்தினது டெபிசிட்னு பயன்படுத்தப்படும். அப்போ ரீவேல்யூவேஷன் டெபிசிட் இந்த இதில் இருப்பாங்க ரீவேல்யூவேஷன் போட்டுருக்கணும். ஸோ இந்த ரீவேல்யூவேஷனில் பார்த்தீங்கன்னா 5,000 வந்து மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ 20,000 5,000 கழிச்சு வரும்போது 20,000. ஸோ இது பார்த்தீங்கன்னா லேண்டுக்கு முடிஞ்சு. இந்த 5,000 பார்த்தீங்கன்னா நிறுவனத்துக்கு ஒரு எக்ஸ்பென்ஸாக இருக்க போகுது. அப்போ நிறுவனத்துக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ்னால என்ன எக்ஸ்பென்ஸில் பதிவு செய்ய போறீங்கன்னா அதர் கோஸ்ட்டில் பதிவு செய்ய போறீங்க. லேண்ட் ஒரு இடத்த விட்டுட்டு ஓப்பனிங் பேலன்ஸ்க்கு ஒரு இடத்த விட்டுட்டு லேண்ட் டெபிசிட்னு பதிவு செய்ய போறீங்க. இவ்வளோ 5,000 பதிவு செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் தரக்கும் மீள் மதிப்பீடு செய்யறாங்க. ஓகேவா? அதிலே தொடர்ச்சியாக பாருங்க, அடுத்த இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. The building of the company were revalued for the second time on 31st March 2024. Accordingly, the fair value of the building is rupees 42 million and they are சரி. அப்போ அதில் வாட்சி பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த எது ரீவேல்யூஷன் பண்ணுறாங்கன்னா இந்த பில்டிங் ரீவேல்யூஷன் பண்ணுறாங்க. அந்த பில்டிங் எப்போ ரீவேல்யூஷன் பண்ணுறாங்கன்னா 2024 March 31 என்ன செய்கிறாங்கன்னா ரீவேல்யூஷன் பண்ணுறாங்க. இந்த ரீவேல்யூஷன் பண்ணும்போது அதுன்ற வெளியே வர சொல்கிறாங்க 42 மில்லியன். சரியா? 42 மில்லியன் 42,000 சொல்கிறாங்க. சரியா? 42 மில்லியன் செய்கிறாங்கன்னா ரீவேல்யூஷன் பண்ணுறாங்கன்னா இதுன்ற யூஸ்ஃபுல் லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா மேலே சார்ட்டில் கொடுத்துருப்பாங்க. பில்டிங்குடைய யூஸ்ஃபுல் லைஃப் டைம் சொல்லியிருக்காங்க 26 வருடம். இந்த 26 வருடத்துலையும் எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பில்டிங் கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும். செகண்ட் டைம் என்ன செய்கிறாங்கன்னா செகண்ட் டைம் ரீவேல்யூஷன் பண்ணுறாங்க. அப்போ ஆரம்பத்தில் ஏதோ ஒரு வருஷத்தில் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா முதலாவது ரீவேல்யூஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ரீவேல்யூஷன் பண்ணப்பட்டது வந்து எங்கே கொடுத்துருக்காங்கன்னா ட்ரையல் பேலன்ஸை கொடுத்துருக்காங்க. அந்த ரீவேல்யூஷன் பண்ணப்பட்ட எங்கே கொடுத்துருக்காங்கன்னா ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ட்ரையல் பேலன்ஸ் நம்ம போய் பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வருடத்துக்கு செய்யப்பட்டது வந்து சர்ப்ளஸாக டெபிசிட்டான்னு கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிக்க என்ன செய்யப்படுங்கன்னா நான் முன்னுக்கு சொன்னது தான், வருட ஆரம்பமாக இருக்கலாம், வருட இறுதியாக இருக்கலாம். ரீவேல்யூஷன் ஒரு அமௌண்ட் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட் எங்கே பதிவு செய்ய போகிறோம்னா இந்த இடத்துல பதிவு செய்ய போகிறோம். க்ளோசிங் பேலன்ஸில் பதிவு செய்ய போகிறோம். 42,000 பதிவு செய்திடும். சரியா? இப்போ இதன் பிறகு நமக்கு என்ன தேவைன்னா ஆரம்ப மீதி தேவை. இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் எங்கே கொடுத்துருக்காங்க மேலோட சார்ட் போய் பாருங்க, கொடுத்துருக்காங்க. பில்டிங் கொடுத்துருக்காங்கன்னா 52 மில்லியன் கொடுத்துருக்காங்க, 52,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பதிவு செஞ்சிட்டோம். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா லேண்டை தவிர பில்டிங்காக இருக்கலாம், மோட்டார் வாகனமாக இருக்கலாம், மேனுஃபேக்சர் பிளான்டாக இருக்கலாம், ஃபர்னிச்சராக இருக்கலாம், ஒஃபிஷியல் எக்யூப்மெண்ட்டாக இருக்கலாம். எதாக இருந்தாலும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னா டிப்ரிசியேஷன் வந்து தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. இந்த லேண்டை தவிர ஏனைய சொத்துக்களுக்கு வந்து ஏனைய நடைமுறை எல்லா சொத்துக்களுக்கு வந்து ரீவல்யூஷன் பண்ணால் என்ன தாக்கம் ஏற்படுத்த போகுதுன்னா இந்த டிப்ரிசியேஷன் வந்து தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. அப்போ இந்த டிப்ரிசியேஷன் தாக்கத்தை ஏற்படுத்தும் போது கிளியராக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, வருட ஆரம்பத்தில் செய்கிறாங்களா வருட இறுதியில் செய்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். லேண்டை பொறுத்த வரைக்கும் அது முக்கியம் இல்லை. எனி நான் கரண்ட் அசெட் அவ்வளோத்தையும் பார்த்தீங்கன்னா ரீவல்யூஷன் பண்ணால் இந்த 2 டேட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? இந்த பில்டிங்கை பார்த்தீங்கன்னா எப்போ ரீவல்யூஷன் பண்ணுறாங்கன்னா எண்ட் ஆஃப் த இயரில் வந்து ரீவல்யூஷன் பண்ணுறாங்க. அப்போ எண்ட் ஆஃப் த இயரில் ரீவல்யூஷன் பண்ணினாங்கன்னா இதுக்கான நம்ம என்ன செய்யணும்னா வருட ஆரம்பத்திலிருந்து வருட இறுதியை மட்டும் எவ்வளோ பெருமதியான பில்டிங் காணப்பட போகுதுன்னா 52,000 பெருமதியான பில்டிங் தான் அது நிறுவனத்தில் காணப்பட போகுது. அதை கிளியராக ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. சரியா? அப்போ இந்த 52,000 பெருமதியான பில்டிங் பார்த்தீங்கன்னா வருட ஆரம்பத்திலிருந்து வருட இறுதியை மட்டும் காணப்பட போகுது. வருட ஆரம்பத்திலிருந்து வருட இறுதியை மட்டும் காணப்பட போகுதுன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா இதுக்கு டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா அந்த 52,000 வந்து என்ன செய்ய போறோம்னா அந்த 52,000 வந்து பிரிக்க போறோம். எத்தனையா பிரிக்க போறோம்னா 26ஆல. ஸோ 52,000 நம்ம
6ஆல் பிரிச்சோம்னா எவ்வளோ வர போகுதுன்னா 2000 பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன். அப்போ 2000 டிப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா கரண்ட் இயருக்கான டிப்ரிசியேஷனாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் ஒரு இது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ், அது கீழே பார்த்தீங்கன்னா கரண்ட் இயருக்கான டிப்ரிசியேஷன் எவ்வளோ படிக்க போறீங்கன்னா 2000 பதிவு செய்ய போகிறோம். இங்கே பதிவு செய்கிற அதே சந்தர்ப்பத்தில் டிப்ரிசியேஷன் வந்து எந்த எக்ஸ்பென்ஸில் பதிவு செய்ய போகிறோம்னா பேக்கிங் நம்பர் 3ல் அட்மினிஸ்ட்ரேஷன் கோஸ்ட்டில் பதிவு செய்ய போகிறோம். பில்டிங் டிப்ரிசியேஷன் ஒன்றாவது ஓப்பனிங் பேலன்ஸ் ஒரு இடத்த விட்டுட்டு அடுத்து என்ன செய்யணும், பில்டிங் டிப்ரிசியேஷனை பதிவு செய்ய போகிறோம். எவ்வளோ பதிவு செய்ய போகிறோம்னா 2000 பதிவு செய்ய போகிறோம். சரியா? இதுக்கு பிறகு நம்ம எதை கண்டுபிடிக்க போறோம்னா இந்த ரீவல்யூஷன் பண்ணதுல சர்ப்ளஸா டெபிசிட்டா கண்டுபிடிக்க போறோம். இப்போ கண்டுபிடிக்க நமக்கு என்ன தேவைன்னா இந்த டிப்ரிசியேஷன் உள்ள ஓப்பனிங் பேலன்ஸ் தேவை. இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் எங்க கொடுத்துருக்காங்கன்னா மேலோட சார்ட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. 14 மில்லியன் கொடுத்துருக்காங்க, அதாவது 14000 கொடுத்துருக்காங்க. 14000 கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 14000 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன செய்யணும்னா இந்த ரீவல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டேட் ரொம்ப முக்கியம். வருட ஆரம்பத்தில் ரீவல்யூஷன் பண்றாங்களா, வருட இறுதியில ரீவல்யூஷன் பண்றாங்க? இது வருட இறுதியில தான் ரீவல்யூஷன் பண்றாங்க. அப்போ வருட இறுதினா வருட ஆரம்பத்திலிருந்து வருட இறுதி மட்டும் எவ்வளவு பெருமதியான காணப்பட போகுது? இந்த 52,000 பெருமதியான பில்டிங் தான் நிறுவனத்தில் காணப்பட போகுது. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2024 முடிஞ்சு அடுத்த வருடம் 2025 வரும்போது நிறுவனத்தினுடைய அந்த பில்டிங்குடைய வெளியே எவ்வளவு காணப்பட போகுது? 42,000. இந்த இயரோட இது முடிவடைஞ்சது. ஏன் முடிவடைஞ்சது? ரீவல்யூஷன் பண்ணிட்டாங்க. இது விட் பண்ணி எவ்வளவு காசு கிடைக்க போகுதுன்னு. ஸோ இந்த இயருக்கு பிறகு 2024 ஏப்ரல் 1 இருந்து 2025 மார்ச் 31 வரைக்கும் எது காணப்பட போகுதுன்னா இந்த 42,000 பெருமதி தான் காணப்பட போகுது. ஏன் நம்ம விற்பனை செய்ய இப்போ எவ்வளவு காசு கிடைக்க போகுது? 42,000 காசு மட்டும் தான் கிடைக்க போகுதுன்னா இதுதான் அது இப்போ வெளிவா இருக்கும். ஸோ இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த 14,2000 பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்ம டிப்ரிசியேஷன் செஞ்சிருக்கோம்னா இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் தான் டிப்ரிசியேஷன் செஞ்சிருக்கும். இந்த இயருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதோட அமௌண்ட் நமக்கு இருக்காது, உள்ள க்ளோஸ் ஆக போகுது. ஸோ என்ன செய்ய போறீங்க? இது ரெண்டையும் கூட்ட போறீங்க. டோட்டலாக கூட்டினா எவ்வளோ வர போகுதுன்னா 16,000. 16,000 என்ன செய்ய போறீங்க? கழிக்க போறீங்க. எதுன்னு கழிக்க போறீங்கன்னா இதுக்குள்ளே அது அக்குமுலேட்டட் டிப்ரிசியேஷன் போட்டு கழிக்க போறீங்க. இங்கே கழிக்கிற அதே சேம் அமௌண்ட் இங்கே கழிக்க போறீங்க, மேலேயும் கழிக்க போறீங்க. அக்குமுலேட்டட் டிப்ரிசியேஷன் எவ்வளோ காணப்படுது பார்த்தீங்கன்னா 16,000 கழிக்க போறீங்க. டிப்ரிசியேஷன் செஞ்சா நான் கரண்ட் அசெட் வெளியே என்ன செய்வது? குறைவடைய போகுதுன்னா இங்க பாருங்க 52,000. 52,000 இருந்து அதோட வெளியே எவ்வளோ வர போகுது? 16,000 டிப்ரிசியேஷன் கழிக்க போறோம். ஸோ 52,000 கழிக்க போறோம், 16,000 கழிக்க போறோம்னா எவ்வளோ இருக்கும்? 36,000. ஸோ 52,000 டோட்டல் வேல்யூ. அதோட டிப்ரிசியேஷன் எவ்வளோ காணப்படுது? 16,000. ஸோ 16,000 கழிச்சோம்னா இப்போ அந்த பில்டிங்கோட டோட்டல் வேல்யூ எவ்வளோ போகுது? 36,000. இப்போ தான் பார்க்கணும் ரீவல்யூஷன் செஞ்சது வந்து சர்ப்ளஸ் தான் டெபிசிஷன் கண்டுபிடிக்கணும். 36,000 பெருமதியானதை வந்து 42,000 நம்ம ரீவல்யூஷன் பண்ணியிருந்தோம்னா 32,000 பெருமதியானது வந்து 42,000 நம்ம ரீவல்யூஷன் பண்ணோம்னா நிறுவனத்துக்கு என்ன இருக்க போது? ஒரு சர்ப்ளஸாக இருக்க போகுது. எவ்வளோ சர்ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6,000 சர்ப்ளஸாக காணப்படும். சரியா? இப்போ கூட்டி பாருங்க. 52,000 16,000 கழிச்சு 6,000 கூட்டி பார்த்தீங்கன்னா 42,000 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் காணப்படாது. இந்த 6,000 ரீவல்யூஷன் சர்ப்ளஸ் வந்தா அது என்ன அசட்டாக இருக்கலாம்? சர்ப்ளஸ் வந்து எங்கே பதிவு செய்யப்படும்னா அதர் கம்பெனி இன்கம். இந்த ஹெட்டிங் ரொம்ப முக்கியம். அதர் கம்பெனி இன்கத்தில் பதிவு செய்யப்படும். ரீவல்யூஷன் பில்டிங் சர்ப்ளஸ் பதிவு செய்யப்படும். எவ்வளோ பதிவு செய்யப்படும்? 6,000 பதிவு செய்ய போகிறோம். சரி, இதோட பார்த்தீங்கன்னா பில்டிங்கான ரீவல்யூஷன் ஃபுல்லாக முடிவடைஞ்சிடும். அடுத்து என்ன சொல்றாங்க? 4வது மேல இந்த 2வது சார்ட்டுக்குள்ள முடிவடையில. சரியா? ஏன் உள்ள சார்ட் செய்ய முடியாது? ஏன் சில இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அது கீழே தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்க 4வது என்ன சொல்றாங்கன்னா, சரியா, 31 March 2024 கம்பெனி டிஸ்போசல் சம் ஆஃப் த ஒபிஷியல் எக்யூப்மெண்ட். அப்போ என்ன சொல்றாங்கன்னா 31 அதாவது இயர் 2 என்ன செய்யறாங்கன்னா இயர் 2ல் இந்த ஒபிஷியல் எக்யூப்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில பொருட்கள் வந்து விற்பனை செய்ய போறாங்க. அது விற்பனை செய்யும் போது எவ்வளோ காசாக ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்கன்னா 3 மில்லியனை பார்த்தீங்கன்னா அதாவது 3,000 பார்த்தீங்கன்னா கேஷாக ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்கன்னா இதோடைய கொஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேஷாக ரிசீவ் பண்ணப்பட்டதில் இதுக்கான டபுள் என்ட்ரி பதிவு செஞ்சுருக்காங்க. எவ்வளோ டபுள் என்ட்ரி பதிவு செஞ்சுருக்காங்க பாருங்க. கேஷ் வாங்கியிருக்கலாம் 3 மில்லியன், அதாவது 3,000 வந்து கேஷாக வாங்கியிருக்காங்கன்னா இந்த கேஷாக வாங்கப்படுறதுக்கான டபுள் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. கேஷ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட்டும், கேஷ் அக்கௌண்ட் வந்து டெபிட்டும். என்ன அக்கௌண்ட் கிரெடிட் பதிவு செஞ்சுருக்காங்கன்னா ஒபிஷியல் எக்யூப்மெண்ட் அக்கௌண்ட். இந்த ஒபிஷியல் எக்யூப்மெண்ட் அக்கௌண்ட் பதிவு செஞ்சுருக்காங்க. ஒபிஷியல் எக்யூப்மெண்ட் அக்கௌண்ட் என்ன செஞ்சுருக்காங்கன்னா கிரெடிட் பதிவு செஞ்சுருக்காங்க. கேஷ் அக்கௌண்ட்டில் வந்து 3,000 பதிவு செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒபிஷியல் எக்யூப்மெண்ட் அக்கௌண்ட் என்ன செஞ்சுருக்காங்க? கிரெடிட் லெவல் பதிவு செஞ்சுருக்காங்கன்னா 3,000. இது டெபிட் கிரெடிட் லெவல் பதிவு செஞ்சுருக்காங்க 3,000 பதிவு செஞ்சுட்டாங்களா. அதன் பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா
இந்த 3000 விற்பனை செய்யப்பட்ட 3 மில்லியன் விற்பனை செய்யப்பட்ட இந்த ஒபிஷியல் எக்யூப்மென்ட்டுடைய காஸ்ட் எவ்வளவு சொல்லிருக்காங்க 2.4 மில்லியன் சொல்லிருக்காங்க. அதாவது 2400 பார்த்தீங்கன்னா இதனுடைய காஸ்ட், அதாவது 2400 வெளி பெறுமதியான ஒபிஷியல் எக்யூப்மெண்ட் எவ்வளவு விற்பனை செஞ்சிருக்காங்கன்னா 3000க்கு வந்து விற்பனை செஞ்சிருக்காங்க. 3000 விற்பனை செஞ்சிருக்காங்க. நீங்கள் டிரெக்டாக இதை கண்டுபிடிச்சு போட முடியாது. அதாவது 2400 வந்து 3000 விற்பனை செஞ்சால் 600 வந்து ப்ராஃபிட், அது 600 வந்து டிஸ்போசல் கெயின் பதிவு செய்ய முடியாது. இது வந்து எதோட தொடர்புடைய ஒபிஷியல் எக்யூப்மெண்ட்டோட நம்ம என்ன செய்யணும்னா டிப்ரிசியேஷன் செய்யணும். சரியா? இந்த 2400 பெறுமதியான இந்த ஒபிஷியல் எக்யூப்மெண்ட் வந்து எப்போ கொள்வனை செஞ்சிருக்காங்கன்னா அந்த டேட் ரொம்ப முக்கியம். எப்போ கொள்வனை செஞ்சிருக்காங்கன்னா பெஸ்ட் ஆஃப் ஏப்ரல் 2022ல கொள்வனை செஞ்சிருக்காங்க. அப்ப பெஸ்ட் ஆஃப் ஏப்ரல் 2024ல இருந்து நம்ம எப்ப கணக்கு செய்யறோம்னா கணக்கு செஞ்சு முடிக்கிறோம்னா 31st மார்ச் 2024 மட்டும் எத்தனை வருடம் காணப்படுதுன்னு பார்க்கணும். ஏன் இது வந்து இயர் எண்ட்ல தான் விற்பனை செய்யறாங்க. இந்த எமௌண்ட் வந்து எப்ப விற்பனை செய்யறாங்கன்னா இயர் எண்ட்ல தான் விற்பனை செய்யறாங்கன்னா இந்த டேட்ல இருந்து இந்த டேட்ல வரைக்கும் எத்தனை வருடம் அது எத்தனை மாதம் வந்து நிறுவனத்துல இந்த காணப்படுதுன்னு பார்க்கணும். அப்ப என்ன செய்ய போறீங்க கால்குலேட் பண்ண போறீங்க. பெஸ்ட் ஆஃப் ஏப்ரல் ஆரம்பிச்சது அது முடிவடைஞ்சிருக்கும் 31st மார்ச் 2023ல முடிஞ்சிருக்கும். சரியா? அடுத்த இயர் ஆரம்பிச்சிருக்கும் பெஸ்ட் ஆஃப் ஏப்ரல் 2023. அப்படின்னா பாத்தீங்கன்னா இதுக்கும் ஒரு வருடம், இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வருடம், மொத்தம் பாத்தீங்கன்னா 2 வருடம் பாத்தீங்கன்னா இந்த ஒபிஷியல் எக்யூப்மெண்ட் வந்து நிறுவனத்துல பயன்படுத்தி இருப்பாங்க. இப்போ என்ன செய்ய போறோம்னா இந்த பெஸ்ட்டை விலையும் கொள்ளணும். இந்த கேஷ் அக்கௌண்ட் நம்ம கேஷா ரிசீவ் பண்ணிக்கலாம். இந்த கேஷா ரிசீவ் பண்ணது வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. எவ்வளோ டபுள் என்ட்ரி பதிவு செஞ்சிருக்காங்க. கேஷ் அக்கௌண்ட்ல பதிவு செஞ்சிருக்காங்க. எவ்வளவு பதிவு செஞ்சிருக்காங்க 3000. ஒபிஷியல் எக்யூப்மெண்ட் அக்கௌண்ட்ல கிரெடிட்ல பதிவு செஞ்சிருக்காங்க. அவ பதிவு செய்யப்பட்ட சரியா பிழையான்னு பார்க்கணும். இது பாத்தீங்கன்னா பிழையா இருக்கும். ரீசன் பாத்தீங்கன்னா இது கேஷா நம்ம ரிசீவ் பண்ணோம்னா இங்க ஒபிஷியல் எக்யூப்மெண்ட் அக்கௌண்ட் சம்மந்தப்படாது. என்ன அக்கௌண்ட் சம்மந்தப்படாதுன்னா டிஸ்போசல் அக்கௌண்ட் தான். டிஸ்போசல் அக்கௌண்ட் தான் கிரெடிட்ல பதிவு செஞ்சிருக்கணும். ஆனா எங்க பதிவு செஞ்சுட்டாங்க ஒபிஷியல் எக்யூப்மெண்ட்ல பதிவு செஞ்சாங்க. ஒபிஷியல் எக்யூப்மெண்ட் உங்களுக்கு தெரியும். எசெட்லாம் பாத்தீங்கன்னா அதிகரிக்குதுன்னா டெபிட் சைட் வரும். அதிகரிக்கணும் டெபிட் சைட் வரணும். குறைவடைதான் கிரெடிட் சைட் வரணும். அதிகரிக்கணும் டெபிட் சைட்டும், குறைவடைதான் கிரெடிட் சைட்டும் வரணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா கிரெடிட்ல 3000 பதிவு செஞ்சிருக்காங்க. கிரெடிட்ல 3000 பதிவு செஞ்சிருந்தா ஒபிஷியல் எக்யூப்மெண்ட் எவ்வளவு குறைவடைஞ்சு காணப்பட போகுது. அந்த 3000 குறைவடைஞ்சு காணப்பட போகுது. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா 3000 கூட்டிக்க போறோம். எதோட கூட்டிக்க போறோம்னா ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பேலன்ஸோட என்ன செய்ய போறோம்னா அந்த 3000 கூட்ட போறோம். திரும்ப ரீசா விலையும் கொள்ளுங்க. இந்த ஒபிஷியல் எக்யூப்மெண்ட் அக்கௌண்ட் என்ன செஞ்சாங்க கிரெடிட்ல பதிவு செஞ்சாங்க. கிரெடிட்ல பதிவு செஞ்சா எசெட் பார்த்தீங்கன்னா கிரெடிட்ல பதிவு செஞ்சா குறைவடைஞ்சிருக்கும். அப்போ 3000 அந்த ஒபிஷியல் எக்யூப்மெண்ட் குறைவடைஞ்சிருக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் கூட்ட போறோம். எவ்வளவு கூட்ட போறோம் மொத்தம் ஓப்பனிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா மேல 2வது அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருப்பாங்க. ஒபிஷியல் எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா 10,000 கொடுத்துருக்காங்க. அந்த 10,000 எது கூட்ட போறீங்க 3000 கூட்ட போறீங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 13,000 பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸா இருக்கும். ஏன்னா பதிவு செஞ்சோம். பதிவு செய்து என்ன செய்ய போறோம்னா அதுக்கு வெளியே எவ்வளவு பெருமதியை நம்ம விற்பனை செஞ்சிருக்கோம் 2400 பெருமதியாக விற்பனை செஞ்சிருக்கோம். அதாவது டிஸ்போசல் பண்ணியிருக்கோம். இதில் பாருங்க டிஸ்போசல் எழுதிருப்போம். டிஸ்போசல் என்ன செய்ய போறீங்க கழிக்க போறீங்க 2400 கழிக்க போறோம். ஓகேவா கழிச்சிட்டோம். சரியா? அதன் பிறகு என்ன செய்ய போறோம்னா இப்ப கண்டுபிடிக்க போறோம் இந்த டிஸ்போசலுக்கான ப்ராஃபிட்டா லொஸ்ஸான் கண்டுபிடிக்கிறோம். கெயினா லொஸ்ஸான் கண்டுபிடிக்க போறோம். அந்த கெயினா லொஸ்ஸான் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா பெஸ்ட் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா டிப்ரிசியேஷனை கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த டிப்ரிசியேஷனை எப்படி கண்டுபிடிக்க போறீங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் ஒரு கஷ்டம் சொல்ல முடியும். இயர் எண்ட்ல தான் விற்பனை செய்யறாங்கன்னா உள்ள பெஸ்ட்டா கண்டுபிடிக்க போறோம். குறித்த வருடத்துக்கான மொத்த டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்க போறோம் 13,000. இந்த 13,000க்கான யூஸ்ஃபுல் லைஃப் டைம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ யூஸ்ஃபுல் லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா ஒபிஷியல் எக்யூப்மெண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 8 வருஷம் சொல்லியிருக்காங்க. ஸோ 8ஆவது பிரிச்சிங்கன்னா எவ்வளோ வரப்போகுதுன்னா 8ஆவது பிரிச்சிங்கன்னா 1625 வரப்போகுது. இந்த 1625 பார்த்தீங்கன்னா கரண்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷனாக காணப்பட போகுது. அப்போ கரண்ட் இயருக்கு டிப்ரிசியேஷனாக காணப்படுதுன்னா இந்த இடத்துல பாருங்க ஓப்பனிங் பேலன்ஸ் கீழே கரண்ட் இயர்க்கான டிப்ரிசியேஷன் பதிவு செய்யப்படும் 1625 பதிவு செய்யப்படும். நீங்கள் பதிவு செய்யற அதே சந்தர்ப்பத்தில் என்ன பதிவு செய்யப்படும்னா அட்மினிஸ்ட்ரேஷன் கோஸ்ட்ல பதிவு செய்யப்படும். ரேட்டிங் நம்பர் 3ல அட்மினிஸ்ட்ரேஷன் கோஸ்ட்ல பதிவு செய்யப்படும். ஒபிஷியல் எக்யூப்மெண்ட் டிப்ரிசியேஷன் எவ்வளோ பதிவு செய்யப்படும் 1625 பதிவு செய்யப்படும். ஏன்னா பதிவு செய்த பிறகு நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் டிப்ரிசியேஷனுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அது இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க 3000 கொடுத்துருக்காங்க. மேலோட சார்ட்ல பாருங்க 3000 கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 3000 பதிவு செய்துட்டோம்.
இதுக்கு பிறகு நம்ம கண்டுபிடிக்க போறோம் டிஸ்போசல் கெயினா லொஸான்னு கண்டுபிடிக்கணும். டிஸ்போசல் கெயினா லொஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ இந்த 2400 நம்ம விற்பனை செஞ்சுட்டு தானே, விற்பனை செஞ்சா நிறுவனத்தில் காணப்படாது. அப்போ நிறுவனத்தில் காணப்படாட்டி இதுக்கான டிப்ரிசியேஷனை பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது 3000 கண்டுபிடிச்சிருக்கோம், ஓப்பனிங் பேலன்ஸையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 600 பார்த்தீங்கன்னா அந்த 1625 உள்ள அடிக்குங்க, இதையும் சேர்த்து தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன செய்யணும்னா இந்த 2400 டிப்ரிசியேஷன் மட்டும் கண்டுபிடிக்க போறோம். அப்போ கண்டுபிடிக்க என்ன செய்ய போறீங்கன்னா இந்த 2400 பிரிக்க போறோம் 8 ஆல். என்ன செய்ய போறீங்க 2400 பிரிக்க போறீங்க, 2400 பிரிக்க போறோம். எத்தனை பிரிக்க போறோம்னா 8 ஆல பிரிக்க போறோம். ஸோ 8 ஆல் பிரிச்சு எவ்வளவு போகுதுன்னா 300 வருது. 8 ஆல் பிரிச்சு வருது ஒரு வருடத்துக்கான 300. அப்போ இந்த நிறுவனத்தில் எத்தனை வருடம் காணப்படுது 2022 ஏப்ரல் 1 இருந்து 31 மார்ச் 2024 மட்டும் காணப்படுது. 2 வருஷம் காணப்பட போகுது. ஒரு வருடத்துக்கு தான் 300, 2 ஆல் பிரிக்க போறோம் எவ்வளவு வரப்போகுது 600 வரப்போகுது. அப்ப 2 வருடத்துக்கான டிப்ரிசியேஷன் ஆகுது 600. அந்த 2 வருடத்துக்கான டிப்ரிசியேஷன் எதுக்குள்ள உள்ள அடங்கி இருக்கும், இந்த டிப்ரிசியேஷன் குள்ள உள்ள அடங்கி இருக்கும். ஸோ அதில் நம்ம என்ன செய்ய போறோம் டிஸ்போசல் டிப்ரிசியேஷன் இருக்கிற இடத்துல அதில் என்ன செய்ய போறோம் கழிக்க போறோம், இந்த 600 கழிக்க போறோம். ஓகே, கிளியரா அழைக்க கொடுங்க. இதை நம்ம டிஸ்போசல் பண்ணி விற்பனை செஞ்சிட்டோம். விற்பனை செஞ்சு அதுக்கான டிப்ரிசியேஷன் வச்சிருக்கிறதுல எந்த ஒரு யூஸும் இல்லை நிறுவனத்துக்கு. ஸோ அதனால தான் இந்த டிப்ரிசியேஷன் அமௌண்ட்ல இருந்து டிஸ்போசல் டிப்ரிசியேஷன் அமௌண்ட் கழிச்ச பிறகு இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் ஈஸியா ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா அதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்கு. பெஸ்ட்டாக கேஷ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 3000 சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காஸ்ட், அதாவது ஒபிஷியல் எக்யூப்மெண்ட் காஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 2400. இந்த 2400 தெரியும் டிப்ரிசியேஷன் செஞ்ச எசண்ட் வேல்யூ என்ன செய்யுது குறைவடைய போகுது. இப்போ இந்த 2400 இருந்து 600 கழிக்க போறீங்க. 600 கழிச்சு அவங்களுக்கு எவ்வளவு வரப்போகுதுன்னா 1800 வரப்போகுது. சரியா, அது 1800 பெறுமதியானது எவ்வளவுக்கு விற்பனை செஞ்சிருக்கீங்க 3000 விற்பனை செஞ்சிருக்கீங்கன்னா நிறுவனத்துக்கு லாபம் கிடைச்சிருக்கு, கெயின் கிடைச்சிருக்கீங்களோ 1200 பார்த்தீங்கன்னா கெயினாக கிடைச்சிருக்கும். இது பார்த்தீங்கன்னா டிஸ்போசல் கெயினாக இருக்கும். இந்த டிஸ்போசல் கெயின் பார்த்தீங்கன்னா நிறுவனத்துக்கு ஒரு இன்கமாக இருக்கும். ஸோ அதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் நோட் நம்பர் 1 அது இன்கம் போட போகிறோம். டிஸ்போசல் கெயின் எவ்வளோ 2200 பதிவு செய்ய போகிறோம். இதோட பார்த்தீங்கன்னா அந்த ஒபிஷியல் எக்யூப்மெண்ட்டும் முடிவடைஞ்சிடும். சரி, அடுத்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்து 5வது பாருங்க. 5வது என்ன சொல்கிறாங்கன்னா few furniture costing 3000 were purchased on 1st of January 2024 and have been accounted properly in the company books accounts. Other than this purchase, the company did not make any other purchase of its property, plant and equipment during the year. என்ன சொல்றாங்கன்னா இது ஒபிஷியல் ஃபர்னிச்சர் வந்து ஃபர்னிச்சர், அதாவது ஒபிஷியல் ஃபர்னிச்சர்ல ஃபர்னிச்சர் வந்து கொள்வனை செஞ்சிருக்காங்க. இது வந்து எப்போ கொள்வனை செஞ்சிருக்காங்கன்னா குறிப்பிட்ட ஒரு ஃபர்னிச்சர் கொள்வனை செஞ்சிருக்காங்க. அதில் வெளியோட சொல்லியிருக்காங்கன்னா 3000 சொல்லியிருக்காங்க. சரியா, அப்போ 3000 பெறுமதியான ஃபர்னிச்சர் வந்து கொள்வனை செஞ்சிருக்காங்க. எப்போ கொள்வனை செஞ்சிருக்காங்கன்னா 1st of January 2024 கொள்வனை செஞ்சிருக்காங்க. இதில் கொள்வனை செய்யப்பட்ட அதோட வெளியோட 3000. இந்த 3000 பெறுமதியான ஃபர்னிச்சர் கொள்வனை செய்யப்பட்டது சரியா பதிவு செஞ்சிருக்காங்க. ப்ராப்பர்லி வந்து அக்கௌண்ட்ல பதிவு செஞ்சிருக்காங்க. ப்ராப்பர்லி பதிவு செஞ்சிருக்காங்கன்னா இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் காணப்படுறது அந்த பேலன்ஸ் வந்து கூட்டியிருப்பாங்க. சரியா பதிவு செஞ்சிருக்காங்கன்னா இதை கூட்டி தானே காணப்பட போகுது. அப்போ அதை நம்ம கண்டுபிடிக்கணும் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ மொத்த ஃபர்னிச்சர் பார்த்தீங்கன்னா 8000 கொடுத்துருக்காங்க. மேலே செகண்ட்ல போய் பாருங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ல, 2வது அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஒபிஷியல் ஃபர்னிச்சர் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 8000 கொடுத்துருக்காங்க. அந்த 8000 பார்த்தீங்கன்னா இந்த 3000 உள்ளடக்கப்பட்டதாக காணப்படும். ரீசன் அவங்க என்ன சொல்றாங்க சரியா பதிவு செஞ்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சரியா பதிவு செஞ்சிருக்கேன்னா கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டும் கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டும் ஒபிஷியல் எக்யூப்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட்லையும் பதிவு செஞ்சிருப்பாங்க. ஒபிஷியல் எக்யூப்மெண்ட் டெபிட் கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்ல பதிவு செஞ்சிருப்பாங்க. ஒபிஷியல் எக்யூப்மெண்ட் டெபிட்டா இருந்தா கூட்டி இருக்கும். ஏற்கனவே காணப்படுற அந்த ஒபிஷியல் எக்யூப்மெண்ட் பேலன்ஸ் கூட்டியிருப்பாங்க. அப்போ 3000 பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள தான் உள்ளடங்கி இருக்குது. நமக்கு என்ன தேவை 6 மீதி தேவைன்னா 6 மீதி கண்டுபிடிக்க போறோம். இந்த 3000 கழிச்சோம்னா ஓப்பனிங் பேலன்ஸ் வரும்போது 5000. அப்போ இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் 5000 என்ன செய்ய போறோம் பதிவு செய்ய போறோம். ஓப்பனிங் பேலன்ஸ் 5000 பதிவு செஞ்சுட்டோம். சரியா, அதன் பிறகு கிளியரா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இங்கே பாருங்க பேர்ச்சேஸ் காணப்படுது. கரண்ட் இயர்க்கான பேர்ச்சேஸ் இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் கீழே நான் எழுதியிருக்கேன். கரண்ட் இயர்க்கான பேர்ச்சேஸ் பதிவு போறீங்கன்னா 3000 பதிவு செய்ய போறோம். மொத்தம் 3000 பதிவு செய்ய போறோம். ஸோ பதிவு செய்துட்டோம். இதை பதிவு செய்த பிறகு கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க போறோம். அப்போ டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறது இந்த திகதி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்னா இந்த 3000 பெறுமதியான ஃபர்னிச்சர் பார்த்தீங்கன்னா எப்போ கொள்வனை செஞ்சிருக்கோம்னா 2024 ஜனவரி 1 தான் கொள்வனை செஞ்சிருக்கும். சரி, பெஸ்ட்டாக அந்த 3000 நம்ம கண்டுபிடிப்போம். 3000 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும் 1st of January 2024 இருந்து இயர் எண்டை மட்டும் நம்ம எப்போ கணக்கு செஞ்சு முடிக்கணும் 31st
மார்ச் 2024 மட்டும் எத்தனை மாதங்கள் எத்தனை வருடம் காணப்படுதுன்னு பார்க்கணும். 2024 ஃபர்ஸ்ட் ஜனவரியில் பார்த்தீங்கன்னா அங்கே கால்குலேட் பண்ண போகிறோம். ஜனவரி வரப்போகுது, பிப்ரவரி வரப்போது, மார்ச், மொத்தம் 3 மாதங்கள் அது நிறுவனம் பயன்படுத்திக்கும். எவ்வளவு பெருமதியாக பயன்படுத்திக்கும்? இந்த 3000 பெருமதியான ஃபர்னிச்சரை பார்த்தீங்கன்னா நிறுவனம் பயன்படுத்தியிருக்கும். 3 மாதம் தான் பயன்படுத்தியிருக்கோம். அப்போ அதுக்கான டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க அதுக்கான யூஸ்ஃபுல் லைஃப் டைம் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ சொல்லியிருக்காங்க யூஸ்ஃபுல் லைஃப் டைம்? சார் மேலே சார்ட்டர் போய் பாருங்க கொடுத்துருப்பாங்க. அதையும் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, 5 வருடம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம்? அந்த 3000 பிரிக்க போகிறோம், 5ஆல் பிரிக்க போகிறோம். ஸோ இப்போ 3000 5ஆல் பிரிச்சா அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ வரப்போகுதுன்னா 600 வரப்போகுது. ஸோ 600 பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கான டிப்ரிசியேஷன் தான் 600. நமக்கு எத்தனை மாதத்துக்கு தேவை? 3 மாதத்துக்கு தேவை. இது பார்த்தீங்கன்னா 4ஆல் பிரிச்சா 3 மாதத்துக்கு வரும். அப்படிலாம் என்ன செய்ய போறீங்க? 12ஆல் பிரிச்சுட்டு பெருக்க போறீங்க. 3ஆல் பெருக்கணும் எவ்வளோ வரப்போகுதுன்னா 600 பிரிக்க போகிறோம். 12ஆல் பிரிச்சுட்டு பெருக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 3ஆல் எவ்வளோ வரப்போகுதுன்னா 150 வரப்போகுது. அப்போ இவ்வருடத்துக்கான டிப்ரிசியேஷன் வரப்போகுது 150 வரப்போகுது. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன செய்யணும்னா இந்த 5000 பார்த்தீங்கன்னா இந்த 5000 ஓப்பனிங் பேலன்ஸ் காணப்படுகிற ஃபர்னிச்சர் பார்த்தீங்கன்னா வருட ஆரம்பத்திலிருந்து பிகினிங் டேட்லேருந்து ரிப்போர்ட்டிங் டேட் வரைக்கும் வந்து காணப்பட போகுது. அப்போ ஒரு வருடம் ஃபுல்லாக காணப்பட போகுது நிறுவனத்தில். அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? அதுக்கு டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். மொத்தம் 5000 பிரிக்க போகிறோம். எத்தனை பிரிக்க போகிறோம்னா 5ஆல் பிரிக்க போகிறோம். எவ்வளோ இருக்குதுன்னா 1000. ஸோ ஏற்கனவே 150 காணப்படுது ப்ளஸ் 1000 கூட்ட போகிறோம். கூட்டினா எவ்வளோ போகுதுன்னா 1150 வரப்போகுது. அப்போ 1150 பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்னிச்சருக்கான டிப்ரிசியேஷனாக காணப்படும். ஃபர்னிச்சருக்கான டிப்ரிசியேஷனை பதிவு செய்ய போகிறோம். கரண்ட் இயர்க்கான டிப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா கீழே எழுதிக்கணும். ஸோ அதில் பதிவு செய்ய போகிறோம் 1050 பதிவு செய்ய போகிறோம். ஸோ இங்கே பதிவு செய்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்னிச்சர் பார்த்தீங்கன்னா நிறுவனத்துக்கு ஒரு டிப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸாக காணப்பட போகுது. அப்போ என்ன வகையான எக்ஸ்பென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்? அது பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸாக காணப்பட போகுது. அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸாக பதிவு செய்ய போகிறோம். ஃபர்னிச்சர் டிப்ரிசியேஷன் எவ்வளோ பதிவு செய்யணும்? 1150 பதிவு செய்ய போகிறோம். இதோட பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் முடிவடைஞ்சிடும். சரியா? அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா 6வது பார்த்தீங்கன்னா ஓகே, 6வது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் ரிசீவபிள் பேலன்ஸ். சரியா? 6வது கீழே பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த மேனுஃபேக்சர் பிளான், அதாவது மோட்டார் வெஹிக்கிள் காணப்படுது, அதே மாதிரி மேனுஃபேக்சர் பிளான் காணப்படுது. இதை பற்றி எதுவுமே சொல்லாட்டி பிளேட் நீங்கள் போங்க 2வது அட்ஜஸ்ட்மெண்ட் போனீங்கன்னா 2வது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் காணப்படுற அவ்வளோ இன்ஃபர்மேஷன் எதை பதிவு செய்ய போகிறீங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சருக்கான ஓப்பனிங் டிப்ரிசியேஷன் எவ்வளோ காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 2000 காணப்பட போகுது. அப்போ சரி, அடுத்து பாருங்க இதில் காணப்படுது மோட்டார் வாகனம் மேனுஃபேக்சர் பிளான்ட்டும் காணப்படுது. மோட்டார் வாகனம் மேனுஃபேக்சர் பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை, எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லல. ஆனால் இந்த மேனுஃபேக்சர் பிளான் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதோட டிப்ரிசியேஷன் எங்கே பதிவு சொல்லியிருக்காங்க? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ல வந்து பதிவு செய்ய சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஒன்றா பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பிளான்ட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 56,000 சொல்கிறாங்க. அதாவது 56,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. 56,000 ஓப்பனிங் பேலன்ஸாக இருக்கும். அதோட டிப்ரிசியேஷன் எவ்வளோ சொல்கிறாங்க? அக்குமுலேட்டட் டிப்ரிசியேஷன் சொல்கிறாங்க 12,000 சொல்கிறாங்க. ஸோ 12,000 வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் இங்கே பதிவு செய்ய போகிறோம். இப்போ கரண்ட் இயர்க்கான டிப்ரிசியேஷனை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கரண்ட் இயர்க்கான டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க என்ன செய்ய போகிறீங்கன்னா இந்த 56,000 பிரிக்க போகிறீங்க. 14ஆல் பிரிச்சிங்கன்னா 14ஆல் பிரிச்சோம்னா எவ்வளோ வர போகுதுன்னா 4,000 வரும். அப்போ கரண்ட் இயர்க்கான டிப்ரிசியேஷன் வந்து எவ்வளோ இருக்குன்னா 4,000 வர போகுது. இந்த 4,000 மட்டும் இங்கே பதிவு செஞ்சிட்டோம். இங்கே பதிவு செஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்ட் இதுலேயும் பதிவு செய்ய முடியாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கொஸ்ட் ஆஃப் சேல்ஸில் பதிவு செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இதில் போட போகிறோம் 4,000 பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பிளான் டிப்ரிசியேஷன் இந்த இதில் பதிவு செஞ்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ அதுவும் முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள். இப்போ மோட்டார் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்கன்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலை. அப்போ அது என்ன சொல்லியிருக்காங்க? மோட்டார் வெஹிக்கிள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 14 மில்லியன், அதாவது 14,000. ஸோ அந்த 14,000 ஓப்பனிங் டிப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா 6,000 காணப்படுது. ஸோ அப்போ அந்த 6,000 பதிவு செஞ்சிட்டோம். அப்போ கரண்ட் இயர்க்கான டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ கரண்ட் இயர்க்கான டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க என்ன செய்ய போறீங்கன்னா அதோட யூஸ்ஃபுல் லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ். ஸோ பிரிக்க போறீங்க 14,000 10ஆல். ஸோ 1400 பார்த்தீங்கன்னா கரண்ட் இயர்க்கான டிப்ரிசியேஷனாக இருக்க போகுது. சார் கரண்ட் இயர்க்கான டிப்ரிசியேஷன் தெரியும். மோட்டார் வெஹிக்கிள் 1400 பார்த்தீங்கன்னா பதிவு செய்ய போகிறோம்னா வெஹிக்கிள் நம்பர் 2 டிஸ்ட்ரிபியூஷன் கோஸ்ட்டில் பதிவு செய்ய போகிறோம். 1வது ஓப்பனிங் பேலன்ஸ் அது கீழே பதிவு செய்ய போகிறோம். மோட்டார் வெஹிக்கிள் டிப்ரிசியேஷன் எவ்வளோ பதிவு செய்ய போகிறோம்னா 1400 பதிவு செய்ய போகிறோம். சரியா? இதோட பார்த்தீங்கன்னா இதுவும் முடிவடைஞ்சிருச்சு. உள்ள அந்த சார்ட் முடிவடைஞ்சிருச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது காணப்படுதுன்னா 6வது பார்த்தீங்கன்னா ரிசீவபிள் பேலன்ஸ் ஆஃப் 800,000 பி ரிட்டர்ன் ஆஃப் த பேட் டெப்ஸ். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 6வது அட்ஜஸ்ட்மெண்ட் கிளியராக வாச்சிக்கொள்ளுங்க. ஒரு ட்ரேட் ரிசீவபிள் இருக்கா, அந்த ட்ரேட் ரிசீவபிள் வந்து பெற வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 800,000, அதாவது 8 lakhs. அந்த 8 lakhs பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரேட் பேட் டெப்ஸ் வந்து அளவிலே சொல்கிறாங்க. பேட் டெப்ஸ் நமக்கு தெரியும். பேட் டெப்ஸ் வந்து நிறுவனத்துக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் என்ன செய்ய போறீங்கன்னா
பேட் டெப்ஸ் வந்து எந்த எக்ஸ்பென்ஸ் உள்ளடங்க போகுதுன்னா டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் உள்ளடங்க போகுது. பேட் டெப்ஸ்ன்னு பதிவு செய்ய போகிறீங்க எவ்வளோ 800 இங்கே பதிவு செய்யுது. அடுத்து என்ன செய்ய போறீங்கன்னா இதை எங்கே பதிவு செய்ய போறோம்னா இந்த பேட் டெப்ஸை நம்ம பதிவு செய்யும் போது அது ட்ரேட் ரிசீவபிள் அமௌண்ட் வந்து குறையக்கூடியதாக காணும். ட்ரேட் ரிசீவ் வந்து குறைக்க போகிறோம். அப்போ ட்ரேட் ரிசீவபிள் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் நமக்கு தெரியாது, அது ட்ரேட் பேலன்ஸாக காணப்படும். அடுத்து கீழே என்ன செய்ய போகிறோம் கழிக்க போகிறோம், பேட் டெப்ஸை கழிக்க போகிறோம். ஸோ எவ்வளோ சொல்லியிருக்காங்க 800 மில்லியன் 800,000 சொல்லியிருக்காங்க. அப்போ 800,000 கழிக்க போகிறோம். சரியா, அதுக்கு தொடர்ச்சியை வாட்சி பாருங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா allocate for the doubtful amount, doubtful bad debts will be adjustment to 5% of the trade receivable balance outstanding 31st March 2024. அது பிறகு என்ன சொல்றாங்கன்னா 5% என்ன சொல்றாங்கன்னா டவுட்ஃபுல் அமௌண்ட் வந்து ஒதுக்கிட்டு சொல்றாங்க. அப்போ டவுட்ஃபுல் அமௌண்ட் வந்து 5% ஒதுக்கிட்டு சொல்றாங்க. எப்போ ஒதுக்கிட்டு சொல்றாங்க எண்ட் ஆஃப் தி இயர்ல டேட் மென்ஷன் பண்ணிருக்காங்க 31st March 2024 தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன தேவை ஓப்பனிங் பேலன்ஸ் தேவை. ஓப்பனிங் பேலன்ஸ்ல இருந்து நம்ம என்ன செய்ய போறோம் கண்டுபிடிக்க போறோம், பேலன்ஸை கண்டுபிடிக்க போறோம். அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் நமக்கு தெரியாது. ஓப்பனிங் பேலன்ஸ் எங்க கொடுத்துருப்பாங்க ட்ரையல் பேலன்ஸ் போய் பாருங்க, ட்ரேட் ரிசீவபிள் கொடுத்துருப்பாங்க. அப்போ ட்ரேட் ரிசீவபிள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 35 மில்லியன் 35,000 கொடுத்துருக்காங்க. அப்போ 35,000 என்ன செய்ய போறீங்கன்னா 800 கழிக்க போறீங்க. ஸோ 35,000 எவ்வளோ கழிக்க போறீங்கன்னா 800 கழிக்க போறீங்க. ஸோ 800 கழிச்சு உங்களுக்கு வந்திருக்கும் 34,200 வந்திருக்கும். இந்த 34,200 என்ன செய்ய போறீங்க எவ்வளோ கண்டுபிடிக்க போறீங்க 5% கண்டுபிடிக்க போறீங்க. எவ்வளோ எது கண்டுபிடிக்க போறீங்க டவுட்ஃபுல் அமௌண்ட் கண்டுபிடிக்க போறீங்க. அப்போ டவுட்ஃபுல் அமௌண்ட் கண்டுபிடிக்க என்ன செய்ய போறீங்க பெருக்க போறீங்க 34,200 பெருக்க போறீங்க. எத்தனை பெருக்க போறீங்க 5% பெருக்க போறீங்க. எவ்வளோ வர போகுதுன்னா 1,710 வரப்போகுது. 1,710 பார்த்தீங்கன்னா பேட் டெப்ஸாக இருக்கும். நீங்கள் கண்டுபிடிக்கிற எந்த அமௌண்ட்டாக இருக்கும் பெர்சன்டேஜ் இப்போ இந்த டவுட்ஃபுல் அமௌண்ட்டில் நீங்கள் கண்டுபிடிக்கிற பெர்சன்டேஜ் வர அந்த சேம் அமௌண்ட் என்ன செய்ய போறீங்க கழிக்க போறீங்க. எதுந்து கழிக்க போறீங்கன்னா இந்த ட்ரேட் ரிசீவபிள் கழிக்க போறீங்க. டவுட்ஃபுல் அமௌண்ட் 1,710 கழிக்க போறீங்க. எதுந்து கழிக்க போறீங்கன்னா 34,200 கழிக்க போறீங்க. எவ்வளவு கழிக்க போறோம்னா 1,710 கழிக்க போறீங்க. ஸோ கழிச்சா உங்களுக்கு வந்திருக்கும் 32,490 வந்திருக்கும். 32,490 பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரிசீவபிளுடைய பேலன்ஸாக காணப்படும். ஓகே, அதான் பதிவு செஞ்சிட்டோம். இதுக்கு பிறகு கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. டவுட்ஃபுல் அமௌண்ட் வந்து இது கரண்ட் இயருக்கு தான் எவ்வளோ ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க 1,710 வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இப்போ போய் பார்க்கணும் ட்ரையல் பேலன்ஸில் முன்னுக்கு போன வருடம் ஏதாச்சும் அலோகேஷன் பண்ணியிருக்காங்க இந்த டவுட்ஃபுல் அமௌண்ட் தொடர்பாக அலோகேஷன் பண்ணியிருக்காங்க பார்க்கணும். ஸோ அதில் பாருங்க ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்ரையல் பேலன்ஸில் பாருங்க கொடுத்துருக்காங்க. எத்தனை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா allowance for the trade receivable as at the 1st of April 2023. அந்த trade receivable கீழோட பேலன்ஸ் பாருங்க கொடுத்திருக்காங்க. allowance for the trade receivable as at 31st April 2023 ல கொடுத்திருக்காங்க. 2000 கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த வருடம் எவ்வளவு காசா கிடைக்காதுன்னு கருதி பதிவு செஞ்சிருக்காங்கன்னா அது ஐய கடன் நம்ம சொல்லுவோம். தமிழ்ல ஐய கடன் சொல்லுவோம். 2,000 காசு கிடைக்காதுன்னு கருதி பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனா உண்மையான எவ்வளவு காசா கிடைக்காதுன்னு கருதிருக்காங்க பாத்தீங்கன்னா 1,710 உண்மையான காசா கிடைக்காதான். ஆனால் நம்ம எவ்வளவு பதிவு செஞ்சிருக்கோம் 2,000 ரூபாய் பதிவு செஞ்சிருக்கோம் டவுட்ஃபுல் அமௌண்ட். போன வருடம் கணக்கு செய்யும்போது நம்ம என்ன செஞ்சிருப்போம் அந்த டவுட்ஃபுல் அமௌண்ட் வந்து கழிச்சிருப்போம். எங்கே கழிச்சிருப்போம்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட்லையும் கழிச்சிருப்போம். இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் உண்மையான பார்த்தீங்கன்னா காசா செலுத்தப்படுது, அதாவது உண்மையான ஏற்பாடு செய்யப்படுது வந்து 2,000. ஆனால் உண்மையில வர வேண்டியது எவ்வளோ 1,700 பதிய வேண்டிய இடத்துல எவ்வளோ பதிவு செஞ்சிருக்காங்க 2,000 பதிவு செஞ்சிருக்காங்க. பதிவு செஞ்சு பீல இப்போ பார்க்கணும் இதுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் எவ்வளோ பார்க்கணும். அப்போ என்ன செய்யணும் கழிக்க போறோம் 2,000 நீங்க கழிக்க போறீங்க. 2,000 எவ்வளோ கழிக்க போறீங்கன்னா 1,710 கழிக்க போறோம். 1,710 கழிச்சா 290 பார்த்தீங்கன்னா மிகையா கழிச்சிருப்பாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஏற்பாடு, இது கரண்ட் இயர்க்கான உண்மையான எக்ஸ்பென்ஸ். கரண்ட் இயர்க்கான உண்மையான எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ 1,710 வந்திருக்கணும். 1,710 பதிய வேண்டிய இடத்துல 2,000 ட்ரேட் ரிசீவபிள் அலவன்ஸ் வந்து போன வருடம் பதிவு செஞ்சிருப்பாங்க. போன வருடம் பதிவு செஞ்சது 2,000. அப்போ மிகையா பதிவு செஞ்சிருக்காங்க. அப்போ மிகையா எவ்வளோ பதிவு செஞ்சிருக்காங்க 290 மிகையா பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த மிகையா பதிவு செய்யறதுக்கு வந்து 2 முறையில் பதிவு செய்யலாம். ஒன்று டிஸ்ட்ரிபியூஷன் கோஸ்ட்லேயே கழிக்கலாம். அப்படின்னா என்ன செய்யலாம் இந்த டவுட்ஃபுல் அமௌண்ட் வந்து இதோட கூட்டிக் கொள்ளலாம். டவுட்ஃபுல் அமௌண்ட் வந்து இன்கமோடு கூட்டிக் கொள்ளலாம். 290 இன்கமோடு கூட்டிக் கொள்ளலாம். பெரும்பாலும் நீங்க இன்கமோடு கூட்டுனது இந்த டவுட்ஃபுல் அமௌண்ட் வந்து சர்ப்ளஸ், டவுட்ஃபுல் அமௌண்ட் வந்து டெபிசிட்டோ சர்ப்ளஸ். இது பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ் வந்தால் கூட்டிக் கொடுங்க. டெபிசிட் வந்து என்ன செய்யுங்க டிஸ்ட்ரிபியூஷன்ல போடுங்க. சர்ப்ளஸ் வந்தா இன்கம் கூட்டுங்க, டெபிசிட் வந்தா டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட்டால கூட்டுங்க. மிகையா வந்தா கூட்டுங்க இன்கமோட,
குறையாக தான் போடுங்க டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட்டோட கூட்ட போகிறோம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா 6வது முடிவடைஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 7வது என்ன சொல்கிறாங்க, 7வது பாருங்க, the director fees of 2000 has been included in the administration expense and the no entry has been made there. சரி, அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றாவது டிரெக்டர் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எதில் உள்ளடங்கி தான் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸில் உள்ளடங்கி. அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, அது இது கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு குழப்பத்தை கொடுத்துருக்காங்க. அது கீழே பாருங்கள், has been made from the audit fees 1500 payable as 31st March 2024. பெய்டுன்னு சொல்லல, என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆடிட் ஃபீஸ் வந்து பேயபிள்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆடிட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் காசாக கட்டலை, அப்போ காசாக கட்ட போகிறாங்க. அப்போ காசாக கட்டாடி கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க, அது நிறுவனத்துக்கு ஒரு பொறுப்பாக இருக்கும். என்ன போட போகிறோம், ஆடிட் ஃபீஸ்னு பதிவு செய்ய போகிறோம். இவ்வளோ 1500 பதிவு செய்ய போகிறோம். இப்போ ஆடிட் ஃபீஸ் பார்க்கணும், எதுக்குள்ள உள்ளடங்கும் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டா, டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட்டா, அது எக்ஸ்பென்ஸா, ஃபைனான்சியல் எக்ஸ்பென்ஸாக பார்க்கணும். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா எதுக்குள்ள ஆடிட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எதுக்குள்ள உள்ளடங்க போகுதுன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸ் தான் பதிவு செய்யலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸை பதிவு செய்ய போகிறது ஆடிட் ஃபீஸ்னு பதிவு செய்ய போகிறோம். எவ்வளோ பதிவு செய்ய போகிறோம்னா 1500 பதிவு செய்ய போகிறோம். 1500 பதிவு செய்ய போகிறோம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் பதிவு செஞ்சிருக்கோம். அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறாங்க பாருங்க, சரி. அடுத்து அதே தொடர்ச்சியாக பாருங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எஸ் 1200 paid for the entire calculate year 2022 were recorded in the administration expense. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இன்சூரன்ஸ் அமௌண்ட் காசாக கட்டியிருக்காங்க. எவ்வளோ காசாக கட்டியிருக்காங்கன்னா 1200 வந்து காசாக கட்டியிருக்காங்க. இந்த 1200 காசாக கட்டப்பட்டது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த வருடத்துக்கு 2024க்கான என்டியர்னா முழு வருடத்துக்கும் ஒரு வருடத்துக்கும் சேர்த்து கட்டியிருக்கிறாங்க. ஒரு வருடத்துக்கும் சேர்த்து கட்டியிருக்காங்கன்னா நம்ம கணக்கு செய்யப்படுகிற இந்த வருடத்துக்கு எவ்வளோ காசாக கட்டியிருக்காங்க கண்டுபிடிக்கணும். அப்போ 2024 ஒரு வருடம் ஃபுல்லானா அப்போ இந்த 2024 எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், 1st of January 2024 ஸ்டார்ட் பண்ணி எப்போ முடிவடைச்சிருக்கோம், 31st December 2024 முடிஞ்சிருக்கும். இந்த வருடத்துக்கு தான் ஃபுல்லாக காசாக கட்டியிருக்காங்க. எவ்வளோ காசாக கட்டியிருக்காங்க, 1200 வந்து காசாக கட்டியிருக்கிறாங்க. நம்ம எப்போ கணக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணுறோம்னா 1st of April 2023 கணக்கு செஞ்சு முடிக்கிறோம். 31st March 2024 தான் கணக்கு செஞ்சு முடிக்கிறோம். அப்போ இதுல எத்தனை மாதம் எத்தனை வருடத்துக்கு மட்டும் நம்ம காசை சேர்த்தையும் கண்டுபிடிக்கணும். என்ன பாருங்க, 1st of January 2024 இருந்து 31st December 2024 வரையும் காசாக கட்டுறாங்க. இப்போ இதுக்குள்ள எத்தனை மாதம் காணப்படுதுன்னா 3 மாதம். ஜனவரியிலிருந்து 31st March 2024 மட்டும் 3 மாதம் மட்டும் தான் காணப்பட போகுது. அப்போ என்ன செய்ய போகிறோம், அந்த 1200 வந்து பிரிக்க போகிறோம் 12 பிரிச்சா ஒரு மாதத்துக்கு 100 வரப்போகுது. ஸோ பெருக்க போகிறோம் 3 பிரிக்கணும்னா 3 மாதம் மட்டும், ஜனவரி பிப்ரவரி மார்ச் மட்டும் தானே அது 3 மாதத்துக்கான இதை மட்டும் தான் கட்டியிருப்பாங்க. எவ்வளோ கட்டியிருப்பாங்கன்னா இன்சூரன்ஸ் எக்ஸ்பென்ஸாக கட்டியிருப்பாங்க. இது எங்கே உள்ளடங்கின்னு சொல்லியிருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸ் வந்து எவ்வளோ உள்ளடங்கி இருக்குதான், இந்த 1200 உள்ளடங்கி இருக்குதான். அதாவது 300 பதிய வேண்டிய இடத்துல அவங்க எவ்வளோ பதிவு செஞ்சிருக்காங்க, 1200 பதிவு செஞ்சிருக்காங்க. 1200 பதிவு செஞ்சு பிள்ளையா இருக்காங்க, மிகையா பதிவு செஞ்சிருக்காங்க. எவ்வளோ மிகையா பதிவு செஞ்சிருக்காங்க, 900 பார்த்தீங்கன்னா மிகையா பதிவு செஞ்சிருக்காங்க. ஒரு மிகையா பதிவு செய்யப்படும் 900 செய்யப்படுமா, இதே இடத்துல கழிக்க போகிறோம் இன்சூரன்ஸ் 900 கழிக்க போகிறோம். சரியா, இங்கே கழிச்சுட்டா இது பார்த்தீங்கன்னா முன்பணமாக செலுத்தப்பட்டது, ப்ரீமியமாக செலுத்தப்பட்டிருக்கும். அது பார்த்தீங்கன்னா நிறுவனத்துக்கு ஒரு வர வேண்டிய ரிசீவ் பண்ண வேண்டிய ஒரு அசட்டாக காணப்பட போகுது. அதனால நீங்கள் இன்சூரன்ஸ் பதிவு செய்ய போகிறோம். ப்ரீமியம் இன்சூரன்ஸ் 900 பதிவு செய்ய போகிறோம். ஓகே, இதோட பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா 7வது ஃபுல்லாக முடிவடைஞ்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது பார்த்தீங்கன்னா 8வது பார்க்க போகிறோம். ஸோ 8வது பாருங்க. ஸோ 8வது என்ன சொல்றாங்கன்னா, the income tax paid showing the trail balance consider of the 2000 paid year of the assessment 2022-2023. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, ட்ரையல் பேலன்ஸ்ல காணப்படுகின்ற இன்கம் டேக்ஸ் பெய்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இன்கம் டேக்ஸ் பெய்ட்ல வந்து 2000 வந்து எந்த வருடத்துக்குரிய சொல்லியிருக்காங்க, 2022-2023. நம்ம எப்போ கணக்கு செய்யறோம், 2023-2024 தான் நம்ம கணக்கு செய்யணும். இந்த வருடத்தை நம்ம கணக்கு செய்யணும். அதை பெய்ட் பண்ண இன்கம் டேக்ஸ் எப்போ 2022-2023 எவ்வளோ உள்ளடங்கிதான் 2000 உள்ள அடங்கி இருக்குதான். அது கீழே பாரு என்ன சொல்றாங்கன்னா, paid for the first 3 quarters of the year of the assessment 2023-2024. The total estimate income tax liability for the year ended 31st March 2024 rupees 1500.
அப்போ என்ன சொல்றாங்கன்னா கரண்ட் இயருக்கான இந்த 2023 2024க்கான டோட்டல் இன்கம் டேக்ஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க 1500. இந்த இன்கம் டேக்ஸ் எங்க செய்ய போறோம்னா நோட் நம்பர் 3ல செய்ய போறோம். அப்போ டோட்டல் இன்கம் டேக்ஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க 1500 நம்ம பதிவு செஞ்சுக்கணும். கரண்ட் இயருக்கான டோட்டல் இது ஃபார்முலா பாருங்க. டோட்டல் இன்கம் டேக்ஸ் அது எதை கழிக்க போறீங்கன்னா போன வருடம் லாஸ்ட் இயர் ஓவர் ப்ரொவிஷன் கழிக்க போறோம். அதாவது சர்ப்ளஸை கழிக்க போறோம். டெபிசிட் என்ன செய்ய போறோம் கூட்ட போறோம். அதுக்கு கூட்டி கழிச்சு வரது பார்த்தீங்கன்னா கரண்ட் இயருக்கான டெக்ஸா இருக்கும். கரண்ட் இயருக்கான டெக்ஸை கண்டுபிடிங்க. அப்போ கரண்ட் இயர் டெக்ஸ் என்ன கண்டுபிடிக்க போறீங்க டோட்டல் இன்கம் டெக்ஸ் நமக்கு 1500 கொடுத்துருக்காங்க. இவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பிறகு எங்க எடுக்க போறீங்கன்னா மேல ட்ரையல் பேலன்ஸ்ல போய் பாருங்க. ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துருப்பாங்க எவ்வளவு இன்கம் டெக்ஸ் பெய்ட் பண்ணணும். அப்போ இன்கம் டெக்ஸ் பெய்ட் பார்த்தீங்கன்னா கடைசியா பாருங்க 3000 கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்த இன்கம் டெக்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 3000 கொடுத்துருக்காங்க. இந்த 3000 கொடுக்கப்பட்டதுல போன வருடத்துக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க 2000 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2000 கழிச்சோம்னா கரண்ட் இயருக்கு எவ்வளோ காசாக கட்டிருப்பாங்க. அப்போ கரண்ட் இயருக்கு எவ்வளோ காசாக கட்டியிருப்பாங்க 1000 பார்த்தீங்கன்னா கரண்ட் இயர் காசாக செலுத்தப்பட்டதாக இருக்கும். இந்த காசாக செலுத்தப்பட 1000 பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் கரண்ட் எசட்டா கரண்ட் லைபிலிட்டியாக கண்டுபிடிக்கணும். காசாக செலுத்தப்பட்டது பார்த்தீங்கன்னா கரண்ட் இயருக்கு பேயபிலிட்டி இன்கம் டேக்ஸை பதிவு செய்யப்படுங்க. எவ்வளோ 1000 பதிவு செய்ய போகிறோம் கழிக்க போகிறோம். சரியா? இப்போ போன வருடத்துக்கு காசா செலுத்திக்க 2000 காசா செலுத்திக்கும். போன வருடம் ஏற்பாடு கண்டுபிடிக்கணும். போன வருடம் ஏற்பாடு எங்கே கொடுத்துருப்பாங்க அதே ட்ரையல் பேலன்ஸை பாருங்க. இன்கம் டேக்ஸ் பேயபிள் எஸ் at 31st April 2023. அதே ட்ரையல் பேலன்ஸை பாருங்க கீழே கொடுத்துருக்காங்க 1000 கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1000 கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா போன வருடத்துக்கு இந்த 1000 பார்த்தீங்கன்னா போன வருடம் ஏற்பாடாக இருக்கும். ஆனால் உண்மையில எவ்வளோ காசா செலுத்தி இருக்கிறாங்க 2000 காசா செலுத்திருக்காங்க. காசா செலுத்தப்படுறது வந்து உண்மையான எக்ஸ்பென்ஸாக இருக்கும். அவங்க ஒதுக்கீடு செஞ்சாங்க எவ்வளோ 1000 ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அப்போ ஏன் பார்த்தீங்கன்னா 2000க்கும் 1000க்கும் பார்த்தீங்கன்னா 1000 குறை ஒதுக்கீடு 2000 செலுத்த வேண்டிய இடத்துல 1000 தான் செலுத்திருக்காங்க. அப்படின்னு 1000 செலுத்தி இருக்கணும். அந்த 1000 பார்த்தீங்கன்னா குறை ஒதுக்கீடாக இருக்கும். அந்த குறை ஒதுக்கீடு டெபிசிட் என்ன செய்ய போறீங்க கூட்ட போறீங்க. இந்த டோட்டல் இன்கம் டேக்ஸோட டெபிசிட் என்ன செய்ய போறீங்க கூட்ட போறீங்க 1000. ஸோ இப்போ 1000 கூட்டினா எவ்வளோ போகுதுன்னா 1000 கூட்டினா உங்களுக்கு வந்திருக்கும் கரண்ட் இயருக்கான இன்கம் டேக்ஸ் இருக்கும் 2500 வந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா கரண்ட் இயருக்கான இன்கம் டேக்ஸ். அப்போ கரண்ட் இயருக்கான இன்கம் டேக்ஸ் என்ன செய்யப்படுங்க டிரெக்ட் அப்படியே பதிவு செய்யப்படும். எங்கே பதிவு செய்யப்படும்னா நோட் நம்பர் 3ல இன்கம் டேக்ஸை பதிவு செய்யப்படும் 2500 கழிக்க போகிறோம். கிளியராக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எப்படி ஃபார்முலா வர போகுதுன்னா டோட்டல் இன்கம் டேக்ஸ் மைனஸ் லாஸ்ட் இயருக்கான சர்ப்ளஸ் கூட்ட போறீங்க லாஸ்ட் இயருக்கான டெபிசிட். அதாவது இதில் ஏதாச்சும் ஒன்று தான் வருது. ரெண்டும் ஒரே டைமில் வராது. உங்களுக்கு விளங்குறதுக்காக நான் போட்டிருக்கேன். அதாவது லாஸ்ட் இயருக்கான சர்ப்ளஸாக இருந்தால் கழிக்க போறீங்க. மிகையாக இருந்தால் கழிக்க போறீங்க. குறையாக இருந்தாலும் செய்வீங்க கூட்ட போறீங்க. இந்த மிகை குறை எப்படி கண்டுபிடிக்க போறீங்கன்னா காசா செலுத்தப்பட்டதும் போன வருடத்துக்கான ஒதுக்கீடு வச்சு கண்டுபிடிக்க போறீங்க. போன வருடத்துக்கு நம்ம எவ்வளவு காசா செலுத்திருக்கோம் போன வருடத்துக்கு எவ்வளவு நம்ம ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம் அது ரெண்டுக்கும் கம்பேர் பண்ண போறீங்க. போன வருடம் ஒதுக்கீடு வந்து காசு வந்து அதிகமாக காணப்பட்டா நம்ம செலுத்தப்பட்ட காசு வந்து அதிகமாக காணப்பட்டா டெபிசிட்டாக காணப்படும். நம்ம செலுத்தப்பட்ட காசு வந்து குறைவாக காணப்பட்டா அதனால இருக்கும் சர்ப்ளஸாக காணப்படும். அப்படி கண்டுபிடிச்சு போட போகிறோம். சரியா? அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கரண்ட் லைபிலிட்டியில் கரண்ட் எசட் கரண்ட் லைபிலிட்டி அதாவது ஃபைனான்சியல் பொசிஷனில் பதிவு செய்ய வேண்டிய டெக்ஸை கண்டுபிடிங்க. அப்போ கண்டுபிடிக்க டோட்டல் இன்கம் டேக்ஸ் கரண்ட் இயர்க்கான டோட்டல் இன்கம் டேக்ஸ் எவ்வளோ இருக்குது 1500. இந்த 1500 வந்து எவ்வளோ காசு செலுத்திருக்காங்க 1000. இந்த 1000 எப்படி கண்டுபிடிச்சோம்னா மொத்தம் 3000 வந்து பெய்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 3000 வந்து 2000 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்க்குரியது. அப்போ கழிச்சோம்னா 1000 போதும். 1000 பார்த்தீங்கன்னா கரண்ட் இயருக்கு காசாக செலுத்தப்பட்டதாக இருக்கும். ஸோ 1500 கழிக்க போறீங்க. 1000 கழிச்சிங்கன்னா 500 பார்த்தீங்கன்னா செலுத்த வேண்டி காணப்படும். செலுத்த வேண்டி காணப்பட்ட கரண்ட் லைபிலிட்டி பதிவு செய்ய போகிறோம். இன்கம் டேக்ஸ் எவ்வளோ பதிவு செய்ய போகிறோம்னா 500 பதிவு செய்ய போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் வந்து முடிவடைஞ்சிடும். ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்களா 9 பார்த்தீங்கன்னா 9 என்ன சொல்கிறாங்கன்னா the status capital of the company was set 1st of April 2023. Consider the சரி அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 9 பார்த்து சொல்லுவாங்கன்னா இந்த 9 வந்து நம்ம முன்னுக்கு பார்த்துருப்போம் ரைட் ஆஃப் இஷ்யூஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போனஸ் இஷ்யூஸ். இதோட தொடர்புடையது 9வது. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க இந்த ஸ்டேட்டஸ் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 2000 அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் பிகினிங் டேட்டில் காணப்படுகிற இந்த ஸ்டேட்டஸ் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஓர்டினரி ஷேர் பார்த்தீங்கன்னா ஒன்னுடைய ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 10 ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கேபிட்டலைசேஷன் பண்ண போகிறாங்க. எவ்வளோ பண்ண போகிறாங்கன்னா 3 to 5. சரியா? இதில் என்ன செய்ய போகிறாங்கன்னா இது வழங்க போகிறாங்க. எப்படி வழங்க போகிறாங்கன்னா அங்கே பார்த்துக்கொள்ளுங்க. முன்னுக்கு நம்ம படிச்சிருப்போம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 1க்கு 5 வழங்க போகிறாங்க. அந்த 1க்கு 5 வழங்க போகிறாங்கன்னா 1 ப்ரைஸ் வச்சுருக்காங்க 10ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அப்படியே நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. முன்னுக்கே சொல்லியிருக்கேன் இந்த பெர்சன்டேஜ் அப்படியே மாற்றிக்கொள்ளுங்க. 5க்கு 1ன்னு போடுங்க. அது மொத்த டோட்டல் ஈக்குவிட்டி ஷேர் எவ்வளோ காணப்படுது 5 காணப்படுது. அதில் ஒரு ஷேரை பார்த்து என்ன செய்ய போகிறாங்கன்னா
கேபிட்டலைசேஷன் பண்ண போகிறாங்க. கேபிட்டலைசேஷன் பண்ணும்போது அது எங்கே எடுக்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி மென்ஷன் பண்ணாத சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன செய்யணும்னா ரிட்டைனிங் ஏர்னிங் வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா? அப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் எவ்வளோ அமௌண்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அந்த அமௌண்ட்டை கண்டுபிடிக்க மேலே ட்ரையல் பேலன்ஸ் போங்க. ட்ரையல் பேலன்ஸில் போயிட்டு மொத்த ஸ்டேட்டஸ் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். மொத்த ஸ்டேட்டஸ் கேபிட்டலுடைய டோட்டல் ஷேர் பார்த்தீங்கன்னா 1000. டோட்டல் ஷேர் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஷேர் எவ்வளோ காணப்படும் பார்த்தீங்கன்னா 10,000 காணப்படும். சரி, 10,000 வந்து காணப்படுது. அப்போ 10,000 இந்த 10,000 எத்தனை வீடுக்கு சமமாக இருக்குது? 5 வீடு இருக்குது. ஸோ இப்போ 5ஆல் பிரிக்க போகிறோம். அப்போ 10,000 பிரிக்க போகிறீங்க, அது 5ஆல் பிரிக்க போகிறீங்க. 10,000 5ஆல் பிரிக்க வரப்போகுது 2,000 வரப்போகுது. ஸோ எவ்வளோ இருக்கும்? 2,000. ஸோ 2,000 தான் அது வழங்க போகிறது கேபிட்டலைசேஷன். இந்த 2,000 கேபிட்டலைசேஷன்னா ஒரு ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 10 சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 2,000 பெருக்க போகிறோம். 10ஆல் பெருக்க போகிறோம். எவ்வளோ இருக்குது? 20,000. அப்போ கேபிட்டலைசேஷன் எவ்வளோ வழங்கியிருப்பாங்க? 20,000. இந்த கேபிட்டலைசேஷன் 20,000 எங்கே பதிவு செய்ய போகிறீங்கன்னா சேஞ்ச் இன் ஈக்விட்டியில் பதிவு செய்ய போகிறீங்க. சேஞ்ச் இன் ஈக்விட்டியில் பாருங்கள், கேபிட்டலைசேஷன் ஓப்பனிங் பேலன்ஸ், அடுத்து கேபிட்டலைசேஷன், அதுலேயும் கழிக்க போகிறீங்க. டிவிடெண்ட் பெய்டில் கழிக்க போகிறீங்க. அடுத்து டோட்டல் கம்பெனி இருக்காங்க. இதில் பாருங்க சொல்லியிருக்காங்க டிவிடெண்ட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காணப்படுதுன்னா 20,000. அப்போ நீங்கள் ஸ்டேட்டஸ் கேபிட்டல் கூட போகிறோம் 20,000. இந்த 20,000 எதுக்கு கழிக்க போகிறீங்க? ரிட்டைனிங் ஏர்னிங் கழிக்க போகிறீங்க. 20,000 கழிக்க போகிறோம். இதோட பார்த்தீங்கன்னா அதுவும் முடிவடைஞ்சு. இது லாஸ்ட்டு பாருங்கள் 10வது. ஸோ 10வது என்ன சொல்கிறாங்கன்னா டிவிடெண்ட் பெய்டு சொல்லியிருக்காங்க. அப்போ டிவிடெண்ட் பெய்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலுத்திருக்காங்கன்னா 1000 செலுத்திருக்காங்க. அப்போ 1000 செலுத்தப்பட்டது வந்து எங்கே உள்ளடங்கிதான்? இந்த டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் வந்து உள்ளடங்கிதான். டிவிடெண்ட் செலுத்திருக்காங்க, டிவிடெண்ட் செலுத்தப்பட்டது எங்கே வந்து உள்ளடங்கிதான்? இந்த டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் உள்ளடங்கிருக்காங்க. ஸோ டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் பதிவு செஞ்சுக்கணும். இங்கே பதிவு செய்ய வேண்டியது எங்கே பதிவு செஞ்சுட்டாங்க? இதில் பதிவு செஞ்சாங்க. ஸோ பதிவு செய்யப்பட்ட கீழே நம்ம என்ன செய்யப்படும்? 1000 டிவிடெண்ட் கழிக்க போகிறது இடத்துல. ஸோ டிவிடெண்ட் கழிக்க போகிறோம். 1000 கழிச்சிட்டு அதே 1000 எங்கே கழிக்க போகிறோம்னா இந்த இடத்துல சேஞ்ச் இன் ஈக்விட்டியில் கழிக்க போகிறோம். டிவிடெண்ட் ரிட்டைனிங் ஏர்னிங்லேருந்து கழிக்க போகிறோம். 1000 கழிக்க போகிறோம். ஓகேவா? 10,000. ஓகே. அடுத்து 11 என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ 11 கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. 2, அதாவது ரிப்போர்ட்டிங் டேட்டுக்கு பிறகு, அது ரிப்போர்ட்டிங் டேட் எப்போ? 31 மார்ச் 2024. அந்த டேட்டுக்கு பிறகு இடம்பெறுகின்ற செயற்பாடுகளை வந்து என்ன செய்யக்கூடியதாக இருக்குன்னா இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியதாக காணப்படும். சில செம்மையாக பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அதனால ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த நான் கரண்ட் எசெட் தொடர்பாக வருது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டோம். இந்த கரண்ட் எசெட் தொடர்பாக என்ன செய்யக்கூடியதாக இருக்கும்? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியதாக காணப்படும். இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னா நோட் நம்பர் போட்டு அதுக்கான அந்த கேள்வி என்ன செய்ய போறீங்கன்னா அப்படியே உங்களுக்கு விளக்கப்பட்டது எழுத போறீங்க. இதில் பாருங்க 11 சொல்லியிருப்பாங்க. The board of directors of the company approved the financial statement for issue on 30 May 2024. சரி, அப்போ இந்த போர்ட் ஆஃப் டைரக்டருக்கு வந்து எப்போ வழங்க போகிறாங்கன்னா இந்த ஃபைனான்ஸ் ஸ்டேட்மெண்ட் வழங்க போகிறாங்கன்னா May 30, 2024 வழங்க போகிறாங்க. அதோட இன்ஃபர்மேஷன் இடம் பெற்று பாருங்க. On May 2024, motor lorry for the company with the carrying weight on accident. சரி, அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம எப்போ கணக்கு வழங்க போகிறோம்னா போர்ட் ஆஃப் டைரக்டருக்கு வந்து வழங்க போகிறோம் 30/5/2024 வழங்க போகிறோம். இதில் பாருங்கள் 20/5/2024 பார்த்தீங்கன்னா ஒரு செயற்பாடு இடம்பெற்றுக்கிறது. மோட்டார் வெஹிக்கிள் வந்து எக்ஸிடென்ட் ஆயிடுச்சு. அந்த மோட்டார் வெஹிக்கிள் எக்ஸிடென்ட் வந்து எங்கேயுமே பதிவு செய்ய மாட்டோம். என்ன செய்ய போறீங்கன்னா இந்த நான் கரண்ட் அசெட் தொடர்பாக வந்து அதுக்கான என்ன செய்ய போறீங்க எழுத போறோம்னா நோட் நம்பர்னு போட்டு இங்கே ஏதாச்சும் நோட் நம்பர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக காணப்படுது 5, அடுத்து நோட் நம்பர் 6ன்னு போட்டு எழுத போறீங்க. இந்த 11 adjustment not adjust because இது பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் அசெட் என்ன செய்ய போறீங்கன்னா இது அப்படி எழுத போறீங்கன்னா அது இந்த 10,000 வந்து 1 million நம்ம என்ன செய்ய போறோம்னா உள்ள எழுத போறோம். அது வராது. அடுத்து பாருங்க 12 சொல்றாங்க during the year customer failed to the court case against the company to the client. என்ன சொல்றாங்கன்னா ஒரு வாடிக்கையாளர் வந்து நிறுவனம் தொடர்பான வழக்கு தொடர்ந்திருக்காராம். அந்த வழக்கு தொடர்பாக அவர் எவ்வளவு காசு கோரியிருக்காராம்? 7 லட்சம் வந்து காசு வேணும்னு சொல்லியிருக்காராம். இதுக்கான தீர்ப்பு எப்போ வழங்கப்படுதுன்னா 25 May 2024 பார்த்தீங்கன்னா அதுக்கான தீர்ப்பு அதாவது ஜட்மெண்ட் வருது. எவ்வளோ காசா செலுத்துன்னு வருது? 500 பார்த்தீங்கன்னா காசா, அதாவது 500னா 3 சைவர் நீக்கி வந்து 500 வந்து காசா செலுத்தணும்னு இன்ஃபர்மேஷன் அது கோர்ட் வந்து ஜட்மெண்ட் வழங்குது. அப்போ இதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டை பதிவு செய்யணும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 700 பார்த்தீங்கன்னா காசா வேணும்னு கருதி இருக்காரு. ஆனால் கோர்ட்
என்ன சொல்லுதுன்னா 500 தான். 500 அது காசா செலுத்தணும்னு சொல்லுது. அப்போ காசா செலுத்தணும்னா அதை நம்ம பதிவு செய்ய போகிறோம். அந்த பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து வரக்கூடியதாக இருக்கும். 700 வேணும்னு சொல்லியிருக்காரு, 500 தான் அது காசாக செலுத்தணும் போட்டு சொல்லியிருக்குது. அப்போ ஏன் பார்த்தீங்கன்னா இந்த 500 பார்த்தீங்கன்னா நிறுவனத்துக்கான ஒரு எக்ஸ்பென்ஸாக காணப்பட போது. ஒரு வாடிக்கையில் வந்து காசாக கேட்டிருந்தாங்கன்னா ஒரு கோர்ட் மேலே போயிட்டு வழக்கு தொடர்ந்தா ஜட்மெண்ட் வந்துருக்குன்னா அது 5 லட்சம் காசாக கட்டணும். அப்போ காசாக கட்டினா அது நிறுவனத்துக்கு ஒரு எக்ஸ்பென்ஸாக இருக்க போதும். அந்த எக்ஸ்பென்ஸ் எங்கே உள்ளடக்க போகிறோம் கிளியராக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதே எக்ஸ்பென்ஸ் உள்ளடக்க போகிறோம். அதே எக்ஸ்பென்ஸ் உள்ளடக்க போகிறோம். 500 வந்து உள்ளடக்க போகிறோம். அதே மாதிரி என்ன செய்ய போகிறோம்னா இந்த 500 பார்த்தீங்கன்னா கரண்ட் இயருக்கு வந்து நம்ம காசாக செலுத்திருக்க முடியாது, அடுத்த இயருக்கு தான் நம்ம காசாக செலுத்தணும். அப்போ கரண்ட் இயர் காசாக செலுத்தாதனால இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பெய்டு கோர்ஸ்னு பதிவு செய்ய போகிறோம். எவ்வளோ பதிவு செய்ய போகிறோம்னா 500 பதிவு செய்ய போகிறோம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ஃபுல் அட்ஜஸ்ட்மெண்ட் முடிஞ்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இங்கே நம்ம பதிவு செய்ய போகிறோம்னா ட்ரையல் பேலன்ஸில் காணப்படுகின்ற அமௌண்ட் அவ்வளோத்தையும் பதிவு செய்ய போகிறோம். ட்ரையல் பேலன்ஸில் காணப்படுகின்ற அமௌண்ட் அவ்வளோத்தையும் பதிவு செய்ய போகிறோம். ஸோ அதை பார்ப்போம். சரி, அப்போ ட்ரையல் பேலன்ஸ் போய் பாருங்க. ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் வந்து பதிவு செஞ்சு வர போகிறோம். ஸோ இதில் ஒன்றா இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்கன்னா ப்ராப்பர்ட்டி பிளான் எக்யூப்மெண்ட் 1,65,000. அந்த ப்ராப்பர்ட்டி பிளான் எக்யூப்மெண்ட்னா இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் அது ரெண்டாவது எக்ஸ்மெண்ட் ஃபுல்லாக முடிச்சுனோன்னே. ஸோ அப்போ அது வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்குமுலேட்டிவ் டிப்ரிசியேஷன். ஸோ அப்போ எக்குமுலேட்டிவ் டிப்ரிசியேஷன் நம்ம ஃபுல்லாக பதிவு செஞ்சோம். அது ரெண்டாவது சார்ட்லேயே கொடுத்து ரெண்டாவது எடிஷன் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்காங்க, அதுவும் வராது. அடுத்து கோஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அண்ட் ரெவன்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ கோஸ்ட் ஆஃப் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா வேக்கிங் அப்படிங்க காணப்படுது. அப்போ அதில் பதிவு செய்யப்படும் கோஸ்ட் ஆஃப் சேல்ஸ் காணப்படுது 58,600 காணப்படுது. 58,600 காணப்படுது. ஓப்பனிங் பேலன்ஸாக காணப்படும் போது அடுத்து ரிவன்யூ எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 95,500. அப்போ ரிவன்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே சொல்லலை, டிரெக்டாக அது ரிவன்யூ சேல்ஸில் பதிவு செய்ய போகிறோம். 95,500 இந்த இடத்துல பதிவு செய்ய போகிறோம். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா அதே இன்கம் எவ்வளோ காணப்படும் 3,000. அப்போ அதே இன்கம் பார்த்தீங்கன்னா நோட் நம்பர் 1. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பதிவு செய்ய போகிறோம்னா 3,000 பதிவு செய்ய போகிறோம். அடுத்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி சொல்லியிருக்காங்க 31st March 2024 க்ளோசிங் இன்வென்ட்ரி. அப்போ வேக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 6 பதிவு செய்யப்படும். க்ளோசிங் இன்வென்ட்ரி எவ்வளோ 1000 காணப்படுது. அது 10,000 ஆனது பதிவு செஞ்சோம். அடுத்து என்ன சொல்கிறாங்க ட்ரே ரிசீவபிள் ட்ரே பேயபிள். ட்ரே ரிசீவபிள் நம்ம ஏற்கனவே பதிவு செஞ்சிருக்கோம். அது ட்ரே பேயபிள் பார்த்தீங்கன்னா 16,000 காணப்போது. கரண்ட் லைபிலிட்டியில் 16,000 செய்யப்படும் பதிவு செய்யப்படும். கரண்ட் லைபிலிட்டியில் பதிவு செய்யப்படும். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா எலமெண்ட் போடுறது ட்ரே ரிசீவபிள் நம்ம அதையும் பதிவு செஞ்சோம். 2000 நம்ம கண்டுபிடிச்சது 1,750. இப்போ அதுவும் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவல் சொல்கிறாங்க 1,500. ஸோ அப்போ கேஷ் பார்த்தீங்கன்னா காணப்படுது, அதையும் பதிவு செய்யப்படும். கேஷ் 1,500. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேட்டஸ் கேபிட்டல் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 10 மில்லியன் ஓடினரி ஷேர் சொல்லியிருக்காங்க. 100,000 சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே பதிவு செய்யப்படும். சேஞ்ச் இன் ஈக்விட்டியில் பதிவு செய்யப்படும். ஓப்பனிங் பேலன்ஸில் ஸ்டேட்டஸ் கேபிட்டலில் 100 மில்லியனை பதிவு செய்யப்படும். 100 மில்லியனை பதிவு செய்யப்படும். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ரீவல்யூஷன் ரிசோர்ஸ் பில்டிங் என்ன சொல்லியிருக்காங்க 10,000. அப்போ ரீவல்யூஷன் ரிசோர்ஸில் பதிவு செய்யப்படும். 10,000 பார்த்தீங்கன்னா பில்டிங் பதிவு செய்யப்படும். அடுத்து என்ன சொல்கிறாங்க ரிட்டைனிங் ஏர்னிங் சொல்லியிருக்காங்க எவ்வளோ 35,500 சொல்லியிருக்காங்க. ஸோ 14 பதிவு செஞ்சுட்டோம். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் கோஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 10,800. அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் கோஸ்ட் பார்த்தீங்கன்னா வேக்கிங் நம்பர் 2 அது ஓப்பனிங் பேலன்ஸில் பதிவு செய்யப்படும். 10,800 பதிவு செய்ய போகிறோம். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸ் சொல்லியிருக்காங்க 9,600 சொல்லியிருக்காங்க. அது வேக்கிங் நம்பர் 3 பதிவு செய்ய போகிறோம் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸில். அடுத்து அதே எக்ஸ்பென்ஸ் சொல்லியிருக்காங்க 4,700. ஸோ 4,700 ஓப்பனிங் பேலன்ஸில் பதிவு செய்ய போகிறீங்க, அதே எக்ஸ்பென்ஸில் பதிவு செய்ய போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் கோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எதுவுமே செய்யல, நம்ம வேக்கிங் நம்பர் 5 எதுவுமே செய்யல. அப்போ டிரெக்டாக என்ன செய்யுங்க ஃபைனான்ஷியல் கோஸ்ட் வந்து இந்த இடத்துல பதிவு செய்யுங்க 1,800 பதிவு செய்ய போகிறோம். 1,800 பதிவு செய்ய போகிறோம். சரியா? அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்கம் டேக்ஸ் பெய்டு அதை நம்ம பதிவு செஞ்சிட்டோம். அடுத்து இன்கம் டேக்ஸ் பேயபிள் பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம பதிவு செஞ்சிட்டோம். சரியா? இது அவ்வளோத்தையும் பதிவு செஞ்சிட்டோம். அடுத்து கிளியராக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க நோட் நம்பர் 2. இந்த நோட் நம்பர் 2ல என்ன செய்ய போகிறோம்னா எக்ஸ்பென்ஸ் அவ்வளோத்தையும், அதாவது கோஸ்ட் ஆஃப் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம செஞ்சோமோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அவ்வளோத்தையும், இந்த ஓப்பனிங் பேலன்ஸை தவிர நம்ம என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சிருக்கோமோ அது அவ்வளோத்தையும் செய்யணும்னா இந்த இடத்துல எழுத பிறகு நான் கடைசியாக சொல்கிறேன். ஃபுல்லாக முடிச்ச பிறகு இதை நான் சொல்கிறேன். ஓகே, இவ்வளோத்தையும் இன்ஃபர்மேஷன் இப்போ என்ன செய்ய போகிறோம் ஃபுல்லாக கூட்டி பேலன்ஸ் பண்ண போகிறோம். பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவைன்னா நமக்கு என்ன தேவை பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஆஃப் சேல்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போ கோஸ்ட் ஆஃப் சேல்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ கோஸ்ட் ஆஃப் சேல்ஸை கண்டுபிடிக்க பாருங்க. இந்த அவ்வளோத்தையும் கூட்டி கழிச்சு எடுத்தீங்கன்னா அதாவது 58,600 கூட்ட போறீங்க, 1000 கூட்ட போறீங்க, அதோட 4,000 கூட்ட போறீங்க, கூட்டிட்டு 800 கழிச்சிங்கன்னா எவ்வளோ மட்டும் அமௌண்ட் வந்துருக்குன்னா 62,000
800 வந்து 62,800 வந்திருக்கும். ஸோ இது கழிக்க போகிறோம். அடுத்து நமக்கு என்ன க்ரோஸ் ப்ராஃபிட் தெரியாது, இன்கம் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அதே இன்கம் என்ன செய்ய இது அவர்த்தையும் கூட்ட போகிறீங்க. ஸோ இது அவர்த்தையும் கூட்டணும். அதே இன்கம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்குன்னு 4,000 எல்லாத்தையும் கூட்டினா 4,490 வந்திருக்கும். 4,490 வந்திருக்கும். ஸோ அப்போ அதே என்ன செய்ய போகிறீங்க, பதிவு செய்ய போகிறீங்க. அதே இன்கம் 4,490 அதையும் பதிவு செய்ய போகிறோம். அடுத்து நமக்கு என்ன தேவை, டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் தேவை. ஸோ அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காணப்படுதுன்னு டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட்டில் பாருங்க 10,800 காணப்படுது. அடுத்து 1,400 காணப்படுது. அடுத்து 800 காணப்படுது. அடுத்து 1,000 கழிச்சிருக்கும். ஸோ கழிச்சு வந்திருக்கும் 12,000 வந்திருக்கும். ஸோ இப்போ 12,000 இந்த இடத்துல பதிவு செய்ய போகிறோம். 12,000 பதிவு செய்ய போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸ். ஸோ இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸ்ல பார்த்தீங்கன்னா 9,600 காணப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 2,000 கூட்டியிருக்கும். அடுத்து 1,625 கூட்டியிருக்கும். அடுத்து 1,000. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இதை கழிச்சிருக்கோம். இதை கழிச்சிருக்கோம்னா இன்சூரன்ஸை கழிச்சிருக்கோம். 900 கழிச்சிருக்கோம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் 18,500 போட்டிருக்கோம். சரி, அடுத்து ஒடிட் ஃபீஸ் வந்து 1,500 போடுவோம். ஸோ மொத்தம் கூட்டி வந்திருக்கும். அதுக்கு எவ்வளோ வந்திருக்கும்னா 14,975 வந்திருக்கும். ஸோ இதையும் பதிவு செஞ்சுட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே எக்ஸ்பென்ஸ். ஸோ அதே எக்ஸ்பென்ஸில் பார்த்தீங்கன்னா 10,200 வந்திருக்கும். எவ்வளோ வந்திருக்குமா 10,200 வந்திருக்கும். இது அவ்வளோத்தையும் செஞ்சுருக்கோம். கூடிய மாற்றிருக்கும். சரியா, அதுக்கு பிறகு என்ன தேவைன்னா, ஸோ இது முடிஞ்சிச்சு, இன்கம் முடிஞ்சு, இது முடிஞ்சு, இது பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சு, அடுத்து இது முடிஞ்சு, இன்கம் டேக்ஸும் ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவைன்னா இன்வென்ட்ரி. பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி லெவலில் காணப்படும். பார்த்தீங்கன்னா டோட்டலாக கூட்டி 9,800 பார்த்தீங்கன்னா 9,800 பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி வந்திருக்கும். ஸோ அப்போ இன்வென்ட்ரி பார்த்தீங்கன்னா இங்கே இருந்திருக்கும். அப்போ 9,800 செஞ்சிருப்போம். இந்த இடத்துல பதிவு 9,800 செஞ்சிருப்போம். இந்த இடத்துல பதிவு செஞ்சிருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரிசீவபிள். ட்ரேட் ரிசீவபிள் பார்த்தீங்கன்னா எங்கேயும் பதிவு செஞ்சிருப்போம். 32,490 அது இந்த பதிவு செஞ்சிருப்போம். ட்ரேட் ரிசீவபிள் பதிவு செஞ்சிருப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ இதை ஃபுல்லாக செய்ய போகிறோம். இதை ஃபுல்லாக செஞ்ச பிறகு அது மற்ற இதுக்கு போக போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செய்ய போகிறதுக்கு ஜஸ்ட்டாக கழிக்க போகிறோம். கழிச்சு க்ரோஸ் இன்கம் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ க்ரோஸ் இன்கம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்கும், நிறுவனத்தில் என்ன செஞ்சிருக்கோம்னா இதை கழிச்சிருக்கோம். ஸோ கழிச்சா க்ரோஸ் இன்கம் வந்திருக்கும். எவ்வளோ வந்திருக்கும் பாருங்கள், நிறுவனத்தில் வந்திருக்கும் க்ரோஸ் இன்கம் 32,700 பார்த்தீங்கன்னா க்ரோஸ் இன்கமாக இருக்கும். இதில் என்ன செய்ய போறீங்கன்னா அதே இன்கம் கூட்ட போறீங்க. அதே இன்கம் கூட்டினா 37,190 வந்திருக்கும். 37,190 வந்திருக்கும். அதில் என்ன செய்ய போறீங்க, இது அவ்வளோத்தையும் கழிக்க போகிறோம். 12,000, 14,975, 10,200, 1,800 இது அவ்வளோத்தையும் கூட்டினா டோட்டலாக வந்திருக்கும் 38,975 வந்திருக்கும். இது அவ்வளோத்தையும் கழிச்சோம்னா வந்திருக்கும். எவ்வளோ வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்திருக்கும். ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் எவ்வளோ வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா 1,785 வந்திருக்கும். 1,785 வந்திருக்கும். இது என்ன செய்ய போறீங்க, இன்கம் டேக்ஸை கழிக்க போறீங்க. இன்கம் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 2,000. ஸோ 2,500 நீங்கள் கழிச்சாகும் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இதில் வந்திருக்குமா ப்ராஃபிட்கான அதாவது பீரியட் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பீரியட்கான லொஸ் வந்திருக்கும். எவ்வளோ லொஸ் வந்திருக்குன்னா 4,285,000 வந்திருக்கும். 4,285 ருபீஸ் வந்திருக்கேன். அது கரண்ட் இயருக்கான லொஸ்ஸாக வந்திருக்கும். அடுத்து என்ன செய்ய போறீங்கன்னா இது கூட்ட போறீங்க. ரீவேல்யூஷன் 6,000 கூட்ட போகிறோம். 6,000 கூட்டினவங்களுக்கு வந்திருக்கும். இது மைனஸில் காணப்படுது. இது பார்த்தீங்கன்னா ப்ளஸில் காணப்படுது. இது பார்த்தீங்கன்னா மைனஸில் காணப்படுது. மைனஸ் இது பார்த்தீங்கன்னா 1,785 பார்த்தீங்கன்னா மைனஸில் காணப்படுது. ஸோ இது ரெண்டையும் கூட்டினா வந்துருக்கும் 4,285 வந்திருக்கும். ஸோ இப்போ 85 என்ன செய்ய போறீங்க, 6,000 கூட்ட போறீங்க. கூட்டினா வந்திருக்கும் 1,715 வந்திருக்கும். 1,750 வந்திருக்கும். ஸோ இதுக்கு போய் கிளியராக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதில் 3 விடையும் பார்த்தீங்கன்னா எங்கே பதிவு செய்ய போகிறோம்னா சேஞ்ச் இன் ஈக்விட்டியில் பதிவு செய்ய போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பீரியடுக்கான அதை இன்கம் டேக்ஸ் கீழே வர இந்த குறிப்பிட்ட பீரியடுக்கான லொஸ்ஸாக இருக்கலாம், ப்ராஃபிட்டாக இருக்கலாம். அந்த அமௌண்ட் எங்கே பதிவு செய்ய போகிறோம், ரிட்டைனிங் எண்ணில் பதிவு செய்ய போகிறோம். அப்போ ரிட்டைனிங் எண்ணில் கழிக்க போகிறீங்க. எவ்வளோ கழிக்க போகிறீங்க, இதில் பாருங்க டோட்டல் கம்ஸ் இன்கம் கடைசி எண்ணியும் கொடுக்கும். இந்த கடைசிக்கு நேரம் ரிட்டைனிங் எண்ணில் கழிக்க போகிறீங்க. இந்த இன்கம் டேக்ஸ் கீழே வர பீரியடுக்கான லொஸ்ஸோ ப்ராஃபிட் அதை பதிவு செய்ய போகிறோம். 4,285 கழிக்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க ரீவேல்யூஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பாருங்க ரீவேல்யூஷன் காணப்படுது.
ஸ்டேட்டஸ் கேபிட்டல் ரீவேல்யூஷன் காணப்படுது. டோட்டல் கம்பல்சரி இன்கம் நேராக ரீவேல்யூஷன் நேராக பதிவு செய்யப்படுது 6000 பதிவு செய்ய போகிறோம். சரியா, இது நீங்கள் ஆட்டோமேட்டிக் இது முடிஞ்சிருச்சு. இதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறோம்னா இதை கண்டுபிடிக்க போகிறோம். எதை கண்டுபிடிக்க போகிறோம்னா ப்ராஃபிட் பிளான் இக்விப்மெண்ட் ஃபுல்லாக கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ப்ராஃபிட் பிளான் இக்விப்மெண்ட்டை கண்டுபிடிக்க என்ன செய்ய போகிறோம்னா இந்த அவளையும் பெஸ்ட்டாக கூட்டணும். ஸோ கூட்டி கழிக்கல பாருங்க. இது அவளையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 20,000 வந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா 42,000 வந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா 14,000 இது வந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா 56,000 வந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்குன்னா 5,000 8,000 வந்திருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 10,600 வந்திருக்கும். 10,600 வந்திருக்கும். சரியா, இது அவளையும் பதிவு செஞ்ச போறீங்க. ஆவச்சுக்கோங்க, இந்த மீதியிலிருந்து இந்த டிப்ரிசியேஷன் டோட்டல் அமௌண்ட் கழிக்க போறீங்க. இதில் பாருங்க டிப்ரிசியேஷன் டோட்டல் அமௌண்ட் இங்கே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா காணப்படுது 7,400 காணப்படுது. இதில் எவ்வளோ காணப்படுது 16,000 காணப்படுது. சரியா, இதில் எவ்வளோ காணப்படுது 3,150 காணப்படுது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காணப்படுதுன்னா 4,025 காணப்படுது. என்ன செய்ய போறீங்க, இந்த அமௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட்டை கழிக்க போறீங்க. ஸோ இதில் கழிக்கிறது ஒன்றும் இல்லை. இதில் கழிச்சு இந்த அமௌண்ட் போட போறீங்க. ஸோ இப்போ எவ்வளோ வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அவ்வளோத்தையும் கூட்டிட்டு என்ன செய்ய போறீங்க, இது அவ்வளோத்தையும் கழிக்க போறீங்க. ஸோ இப்போ கழிச்சா 20,025 வந்திருக்கும். சரி, அப்போ என்ன செய்ய போறோம்னா இது அவ்வளோத்தையும் கூட்ட போகிறோம். இதில் அவ்வளோத்தையும் கூட்டினா வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா அமௌண்ட். இந்த அமௌண்ட்டில் இருந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த அமௌண்ட்ல இருந்து இந்த கீழே காணப்படும் டிப்ரிசியேஷன் அமௌண்ட் அவ்வளோத்தையும் கழிச்சிருப்பீங்க. ஸோ கழிச்சவங்களுக்கு வந்திருக்கும் 1,20,025 வந்திருக்கும். ஸோ அதையும் நம்ம பதிவு செஞ்சிட்டோம். அதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறோம்னா இதை போட போகிறோம். சேஞ்ச் இன் ஈக்விட்டி மாற்ற போகிறோம். சேஞ்ச் இன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா இதை அவ்வளோத்தையும் கூட்டி கீழே போட போகிறீங்க. ஸ்டேட்டஸ் கேபிட்டல் பாருங்க 1,00,000 + 20,000 1,20,000 இந்த 1,20,000. அடுத்த செஞ்சு ரீவல்யூஷன் பார்த்தீங்கன்னா 10,000 + 6,000 16,000 ரீவல்யூஷன் பார்த்தீங்கன்னா 16,000 காணப்பட்டிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரிசோர்ஸ் இல்லை ரிட்டர்னிங் ஏர்னிங் என்ன செய்யப்படும் பதிவு போகிறோம். அப்போ ரிட்டர்னிங் ஏர்னிங் பார்த்து என்ன செய்யப்படும் 35,500. அது என்ன செய்யப்படும் 20,000 கழிக்க போகிறோம். அதோட என்ன செய்யப்படும்னா 1000 கழிக்க போகிறோம். அதோட பார்த்தீங்கன்னா 4,285 கழிக்க போகிறோம். கழிச்சோம்னா 10,215 இருக்கும். 10,215 வந்திருக்கும். சரியா, இதை அவனையும் கூட்டிட்டோம். வேற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா லீசிங் இல்லை, இதுலேயும் பார்த்தீங்கன்னா லீசிங் இல்லை. இப்போ என்ன செய்யணும், இதை அவனையும் கூட்ட போகிறோம். ஸோ கூட்டி பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் எசெட் பார்த்தீங்கன்னா டோட்டல் லைபிலிட்டி சமனாக இருக்கும். ஸோ பார்க்கும் சமனாக இருக்கான்னு இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இதை அவனையும் கூட்ட போகிறோம். 9,800 இன்வென்ட்ரி, அதே மாதிரி ட்ரேட் ரிசீவபிள் 32,490, அதே மாதிரி ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 900, அதே மாதிரி கேஷ் பார்த்தீங்கன்னா 1,500. டோட்டலாக கூட்டினா 44,690 வந்திருக்கும். 690 வந்திருக்கும். என்ன செய்ய போறோம்னா இதோட கூட்ட போறோம். 120,025 கூட்ட போறோம். 44,690 கூட்ட போறோம். கூட்டினா வந்திருக்கும் 164,750 வந்திருக்கும். 715 வந்திருக்கும். ஸோ பார்ப்போம் இதே அமௌண்ட் வந்து இங்கே எவ்வளோ பார்ப்போம். ஜஸ்ட் என்ன செய்யணும் ஈக்விட்டி எவ்வளோத்தையும் கூட்ட போகிறோம். ஸோ இப்போ ஈக்விட்டி எவ்வளோத்தையும் கூட்டினா 1,000 இது அவ்வளோத்தையும் கூட்டினா 146,250 வந்திருக்கும். இதோட என்ன செய்ய போகிறோம்னா இந்த கரண்ட் லைபிலிட்டி கூட போகிறோம். ஸோ இப்போ கரண்ட் லைபிலிட்டி டோட்டலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ காணப்படுது, கரண்ட் லைபிலிட்டி டோட்டல் பார்த்தீங்கன்னா 18,500 காணப்படுது. இந்த 18,500 கூட்டினா எவ்வளோ வந்திருக்கும்னா 6,600 1,600. இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ போகுதுன்னா 164,750. ஸோ இப்போ இந்த டோட்டல் அசெட் பார்த்தீங்கன்னா டோட்டல் லைபிலிட்டி ஈக்விட்டி வந்து சமனாக இருக்கும். இதோட பார்த்தீங்கன்னா இந்த கணக்குக்குள்ள முடிவடையுது. இது எப்போ பேப்பர்னா 31st March 2024 யூனிவர்சிட்டி பேப்பர். ஓகே, யூனிவர்சிட்டி பாஸ் பேப்பர். சரியா, இது பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான முறையாக இருக்கும் கம்பெனிக்காக செய்வது.